السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اللهم اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما. قال النبينا صلى الله عليه وسلم اللهم يا مقلب القلوب ثبت قلبي على دينك. அளவற்ற அருளாளனும் நிகரே இல்லாத அன்புடையனும் ஆகிய எல்லாமல் அல்லாஹ்வின் திருப்பெயரால் இந்த ஜுமாவுரை ஆரம்பிக்கிறேன். சாந்தியும் சமாதானமும் நம் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் காட்டிய வழி அப்படி பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் மீதும், தாபீன்கள் மீதும், தபா தாபீன்கள் மீதும், நாதாக்கள், ஷுஹதாக்கள், அவுலியாக்கள், நம் குடும்பத்தார்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய சலாத்தும் சலாமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என் குடும்பத்தினர்களே, உங்களுக்கு மத்தியில் நான் பேசியிருக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் இன்றைய திருமணமும் என்ற ஒரு தலைப்பை காண இருக்கின்றோம். இந்த தலைப்பு எடுத்ததுக்குண்டான நோக்கம் என்னவென்றால், மனிதர்கள் திருமணம் செய்கிறார்கள், ஆனால் இச்சைக்காக வேண்டியும், காமத்திற்காக வேண்டியும், பணத்திற்காக வேண்டியும், சுகத்திற்காக வேண்டியும், வேற என்ன இருக்கு, அந்தஸ்துக்காக வேண்டியும், இது போன்ற சில குணங்களுக்காக வேண்டி திருமணம் செய்கிறார்கள், குழந்தையை ஈன்றெடுக்கிறார்கள். இதன் மூலமாக இவர்களுக்கு கிடைத்தது என்னவென்றால் குழப்பம்தான். இந்த அந்தஸ்தில், இந்த எண்ணத்தில், இந்த ரீதியில் ஒரு திருமணம் முடிக்கிறாங்க அப்படின்னா இந்த உலகத்தில் என்ன நிற்கும்? குழப்பம் தான் நிற்கும். எப்படிப்பட்ட குழப்பங்கள் நிற்கும்? சில குழந்தைகள் அனாதையாக்கப்படுவார்கள். இன்றைக்கி அனாதையோட லிஸ்ட் அதிகமாக இருக்குது. இன்னொன்று, தந்தை பேர் தெரியாத, அம்மா அப்பா பேர் தெரியாத குழந்தைகள் அனாதையாக்கப்படுறாங்க. சில வகையான அனாதைகள் எப்படின்னா, அம்மாவே கொண்டு வந்து பஸ் ஸ்டாண்டில் விட்டுட்டு போயிடும். அம்மாவே என்ன பண்ணிடும்? பஸ் ஸ்டாண்டில் கொண்டு வந்து விட்டு போயிடும். இல்லை அப்பா என்ன பண்ணுவான்? மனைவியை கொண்டுட்டு வேறு ஒரு திருமணம் பண்ணிவிட்டு இந்த குழந்தைய ஹாஸ்டலில் தூக்கி போட்டு எங்கே ஒரு போட்டுட்டு போயிடுவோம். இது ஒரு வகையான அனாதை ஆக்கிட்டு போயிட்டுருக்காங்க. இன்னொரு வகையான அனாதைகள் எப்படி ஆகப்படுறாங்க? கல்யாணத்துக்கு முன்னாடியே இன்னொரு தொடர்பு, அதன் மூலியமாக ஒரு குழந்தை, அந்த குழந்தையை பராமரிக்க முடியல, சின்ன ஏஜ் அப்படின்றதுக்காக வேண்டி இந்த பேரண்ட்ஸ் அந்த பையனை கூட்டிகிட்டு போகிறது, அந்த பேரண்ட்ஸ் இந்த அம்மாவை கூட்டிகிட்டு போயிடறாங்க. குழந்தைய ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு போகக்கூடிய கலாச்சாரம், இதெல்லாம் நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது கேள்விப்பட்டதுலாம். இப்போலாம் சிசுக்குள்ள அந்த சிசுவிலே என்ன பண்ணிடுவாங்க? கர்ப்பகாயிலே இருக்கும்போதே கொள்கிற அளவுக்கு என்ன பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம அட்வான்ஸ் இதில் போயிட்டுருக்கோம். இன்னொன்று என்ன அப்படின்னா, எதுக்கு குழந்தைய பெக்கணுன்ற ஒரு பொறுப்பே இல்லாமல் குழந்தைகள் பெருக்கப்படுறாங்க. நல்ல முறையில் திருமணம் பண்ணியிருப்பாங்க, அம்மா அப்பா ரீதியில் தான் பார்த்துருக்கோம். அம்மா வந்து இப்போ அந்த மாப்பிள்ளையை தேர்வு செஞ்சு, குடும்பத்தார்களெலாம் தேர்வு செஞ்சு கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அந்த அம்மாவும் என் மாப்பிள்ளை வீட்டிலலாம் போய் பார்த்து நல்லா முடிஞ்சு எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு பார்த்து கல்யாணம் பண்ணுற குழந்தைங்களும் இன்றைக்கி அனாதையாக இருக்கிறாங்க. எப்படிப்பட்ட அனாதை அப்படின்னா, அவங்களுக்கு ஒழுக்கம் தெரியாது, நல்ல கல்வி தெரியாது, பாரம்பரியம்னு என்னன்னு தெரியாது, குடும்பம்னு என்னன்னு தெரியாது, சமத்துவம்னு என்னன்னு தெரியாது, ஒற்றுமைன்னு என்னன்னு தெரியாது, விட்டு கொடுத்து வாழுதல்னா என்ன தெரியாது. இப்படி போன்ற சில அனாதைகள் குழந்தைகளும் வளர செய்கிறாங்க. புரியுதா நான் பேச ஜானர்? புரியுதா உங்களுக்கு? இன்றைக்கி திருமணம் என்ற பேரில், அதாவது சோசியல் மீடியா கலாச்சாரம் அந்த அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதன் மூலமாக ஒரு திருமணம் பண்ணுறாங்க. அந்த திருமணம் எப்படி இருக்குது? அந்தஸ்திற்காக வேண்டியும், சுகத்திற்காக வேண்டியும், காமத்திற்காக வேண்டியும், விபச்சாரத்திற்காக வேண்டியும், வேறு என்ன, பெருமைக்காக வேண்டியும், பொருளாதாரத்தை ஈட்டுவதற்காக வேண்டி தான் இன்றைக்கி திருமணமே செய்யப்படுது. இந்த குடும்பத்தில் என் பொண்ணை கொடுத்தோம் அப்படின்னா நல்ல ஒரு சந்ததி வரும், அதன் மூலியமாக அந்த குழந்தை வந்து நாளை நான் இந்த சமூகத்தை சீர்திருத்தம் செய்யக்கூடியதாகவும், உண்மை பேசக்கூடியதாகவும், உண்மைக்கு நிற்கக்கூடிய ஒரு குழந்தையாகவும் அந்த குழந்தை வளரணும்னு சொல்லிட்டு யாராவது பெண் பார்க்க போகிறாங்களா? இல்லை மாப்பிள்ளையை பார்க்க போகிறாங்களா? இப்படிப்பட்ட ஒரு குணமுள்ள பெண் மணமகன் தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு பெண் வீட்டுக்காரர் போகிறாங்களா? இப்படிப்பட்ட ஒரு குணமுள்ள பெண் தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரன் போகிறாங்களா? பார்த்தா இல்லை. இது எப்படிப்பட்ட அளவுக்கு மாறிச்சட்டுனா, மார்க்கத்தை படித்திருக்கக்கூடியவர் கூட எதை கவனிக்கிறாங்க? மார்க்கம், குரானு,
அதே மாதிரி வந்து தொழுகை இமாமத்து இப்படி செய்யக்கூடியவர்கள் கூட எதை கவனிக்கிறாங்க, தீனுள்ள பெண்மணியாக பார்க்க மாட்டேங்கிறாங்க. அவங்களும் என்ன பண்ணுறாங்க, அழகாக பார்க்கக்கூடியவளாக இருக்கிறாங்க. நம்ம ஆலிமாவே இருந்தாலும் உஸ்தாபியாவே இருந்தால் கூட என்ன பண்ணுவாங்க, அழகாக பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க, தோலை பார்க்கக்கூடியவர் இருக்கிறாங்க, குடும்பத்தை பாரம்பரியத்தை பார்க்கக்கூடியவர் இருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து என்னது பொருளாதாரம் இருக்கான்ற பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. நல்லா உங்களுக்கு கல்யாணம் பண்ணால் செட்டில் ஆகிடலாமா, லைஃப் செட்டில் ஆகிருமான்ற அளவுக்கு இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே உலகத்தின் மாயத்தில் தான் இருக்கிறாங்க. இதனால் உலகத்தில் என்ன கிடைக்கிது அப்படின்னா குழப்பம் ஃபசாது தான் கிடைக்கிது. இன்றைக்கி ஏன் இந்த குழப்பம் இருக்குது அப்படின்னு உங்களால் தீர்வு காண முடியல அப்படின்னா உங்களுடைய ஆரம்பத்துடைய ஆணி வேறு என்னது, புரியாத ஒரு திருமணம். நான் வீடு கட்டிட்டேன், எனக்கு புரியாமலே வீடு கட்டிட்டேன்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டேன். ஏன்? வீடுனா வாசல் இப்படி இருக்கணும், வெளிச்சம் இப்படி வரணும், ரூம் இப்படி இருக்கணும், அம்மாவுக்கு ஒரு ரூம் இருக்குன்னா எனக்கு ஒரு ரூம் இருக்கணும், தம்பிக்கு ஒரு ரூம் இருக்கணும், வீடில் டைல்ஸ் இப்படி இருக்கணும். ஏன் இப்படிலாம் பார்த்து கட்டுறீங்க? ஃப்யூச்சரில் என்ன இருக்கக்கூடாது, இப்படி கட்டலையே அப்படி கட்டலையே இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படி இப்படி யோசிக்கக்கூடாது அப்படின்றதுக்காண்டி பண்ணுறீங்க. ஆனால் திருமணம் எப்படி பண்ணுறீங்க? திருமணம் இன்றைக்கி எப்படி பண்ணுறாங்க? 3 மதமும் இருக்குல்ல, அதாவது இந்து சகோதரர் இருக்கிறாங்க, கிறிஸ்துவ சகோதரர் இருக்கிறாங்க, முஸ்லீம் சகோதரர் இருக்கிறாங்க. 3 பேருமே மதத்தை வச்சுருக்கீங்க, வேதத்தை வச்சுருக்கீங்க. அதனால தான் 3 பேரையும் நம்ம என்ன பண்ணுறோம், 3 மதம்னு சொல்கிறோம். ஆனால் 3மே எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா இவங்க வந்து இவங்களுடைய அந்த மதத்தில் இருக்கக்கூடிய அந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய அந்த போதனைகள் எடுத்து வாழ்க்கையை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களா, அமல்படுத்துகிறாங்கன்னு பார்த்தா அது கிடையாது. இவங்க 3 பேருக்குமே என்ன இல்லை, வேதம் என்ன பேசுதுன்னு உங்களுக்கு தெரியாது. சரியா? அதே மாதிரி வந்து அந்த தூதர்மார்கள், அந்த வேதத்தை கொண்டு வந்த தூதர்மார்கள் எதை போதித்தார்கள் என்றது இவங்களுக்கு தெரியாது. அந்த தூதரையும் அந்த வேதத்தையும் கொடுத்த இறைவன் எதை போதிக்கிறான், எதை நடைமுறைப்படுத்த வரான் அப்படின்றது இந்த 3 பேருக்குமே தெரிய மாட்டேங்குது. அப்போ அவங்க வந்து மதத்தை ஃபாலோ பண்ணுறாங்களே. இப்போ வந்து இந்து சகோதரனால இந்து சகோதர முறைப்படி தானே பேர் வைக்கிறாங்க, வேறு மத ரீதியில் பேர் வைக்கிறாங்களா? சடங்கு எப்படி பண்ணுறாங்க, இந்து முறைப்படி தான் பண்ணுறாங்க. அப்போ வேதத்தை ஃபாலோ பண்ணலையா அப்படின்னு பார்த்தா இவங்க கலாச்சாரத்தில், அதாவது கல்ச்சரில் மட்டும் தான் வச்சுருக்காங்க வேதத்தை. இந்த சம்பிரதாயம் இப்படி தான் பண்ணணும். புது பொண்ணு வீட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா அது என்ன பண்ணணும், வாசலில் அந்த அரிசி இதெல்லாம் வச்சு அதை தட்டி விட்டு உள்ளே வரணும், அவள் தான் குத்து விளக்கு. இதெல்லாம் வந்து கலாச்சாரமாக மாற்றி வச்சுருக்காங்க. மற்றபடி அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை எண்டிங் வரைக்கும் உள்ள வாழ்க்கைக்கு உண்டான உபதேசங்களையும் போதனைகளையும் எதுலேயுமே அவங்க எடுக்க மாட்டாங்க. அவங்க எதுவும் ஃபாலோ பண்ணுவாங்க, பெண்களாக இருக்கக்கூடியவங்க அவங்க மனு இச்சு அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க, ஆண்களாக இருக்கக்கூடியவங்க அவங்க மனு இச்சு அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. இதனால் என்ன ஆகுது அப்படின்னா அந்த மதத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரே குழப்பம் தான். என்ன குழப்பம்? வீட்டில் நிம்மதி இல்லை. என்ன பண கஷ்டமா கேட்டால் அப்படி இல்லை, மாப்பிள்ளையும் நல்லா சம்பாதிக்கிறாரு, பொண்ணும் நல்லா சம்பாதிக்குது, லைஃப் செட்டிலாக இருக்குது, ஆனால் நிம்மதி இல்லை. என்ன அப்படிப்பட்ட நிம்மதி இல்லை? ஒரே மைண்ட் டார்ச்சர். என்னது? நைட்டு தூக்கம் இல்லை. என்னது? புருஷன் காலைக்கு வேலைக்கு போனான்னா மனைவி நைட்டு வேலைக்கு போயிடுவாங்க, புருஷன் நைட்டு வந்தார்னா மனைவி காலையில் இருப்பாங்க. அப்போ 2 பேருமே எப்போ சேருவாங்க, எப்போ இது பண்ணுவாங்க? இப்போ இவங்க 2 பேருக்குமே மைண்ட் டார்ச்சர் ஆகுது. இன்னொரு பக்கம் வேலை டார்ச்சர், இந்த மாதிரி இது இவங்களாவே ஏற்படுத்திக்கிட்டு இந்த ரீதியில் என்ன பண்ணுறது, ஏதோ ஒரு ரீதியில் சனிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமை ஏதோ ஒரு ரீதியில் சேரும் பொழுது அவங்களுக்கு உண்டான அந்த குழந்தையை பராமரிக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லை, அப்பாவுக்கும் இல்லை. ஏன் ஒரு குழந்தைய பராமரிக்க வீட்டில் உட்காரணுன்னா என்ன பண்ணணும், தன்னுடைய லைஃப் ஸ்டைலை விடணும். தன்னுடைய லைஃப் ஸ்டைலை விடணும். லைஃப் ஸ்டைல் என்னது? அவங்களுடைய வேலை வாய்ப்பு எல்லாத்தையும் விட்டுட்டு உட்காரணும். இப்படி உட்காரதுக்கு இங்கே என்ன இல்லை, பெண்களுக்கு இங்கே இல்லை. ஏன்னா உன்னை விட நான் அதிகமாக சம்பாரு, நான் ஏன் உன்னை விட்டா நீ உட்காரு, உனக்கு தோசை மாவுனா என்ன வாங்கி தரேன், களி என்ன வேணும் உனக்கு, அம்பி வேணுமா, அம்மிக்கல் வாங்கி தரேன், மிக்சி வாங்கி தரேன், நீ உட்காரு, நீங்கள் அப்படி தான் சொல்கிறாங்க, நீ உட்காரு நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்றாங்க. இப்போ இந்த கல்ச்சர் வந்துக்கிட்டு இருக்கு. எந்த இதில்? இந்து சகோதர இதில் வந்துருச்சு. அவங்க மதத்தில் இது வந்தனால ரொம்ப பிரச்சனை ஆகிட்டு என்ன ஆகுது அப்படின்னா கடைசியில் நீ வேணா நான் வேணா இதை நீ நீ பார்த்துக்கோ, இதை நான் பார்த்துக்கிறேன். குழந்தை என்ன ஆகுது, என்ன படுது? ஆனால் அப்போ அந்த குழந்தை என்ன ஆகும் அப்படின்னா அம்மா அப்பாவோட 2 பேருடைய சண்டையும் அந்த இதையை பார்த்து என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கு ஒரு பாசம், நேசம், அன்பு, கருணை இது போன்ற எந்த விஷயமும் அந்த குழந்தைக்கு இருக்கு. இப்போது அந்த குழந்தை ஒரு டீனேஜ் அட்டன் பண்ணும்போது எப்படி வேணாலும் வாழலாம், எப்படி வருது பார்த்தீங்களா சைத்தானுடைய செயல்கள் எந்த ரீதியில் வருது? அது ஒரு அரவணைப்புன்னு ஒன்று இருந்தால் தானே அந்த குழந்தைக்கு ஒழுக்கணும் என்னன்னு தெரியும். காம பார்வை வேறு, இச்ச பார்வை வேறு, சாதாரண பார்வை வேறுன்றது அதுக்கு எப்போ புரியும்? குடும்பத்தோடு சேர்ந்து வாழும்பொழுது தான். முதல் மரியாதைனா என்ன, அந்தஸ்துனா என்ன, பதவினா என்ன, எப்படி கருணை காட்டணும், எப்படி பேசணும், எப்படி அக்கறை காட்டணுன்றதுலாம் எப்போ வரும்? குடும்பத்தோடு சேர்ந்து இருக்கும்போது தான் வரும். இப்போ இந்த மாதிரி கல்ச்சரில் இவங்க மாறனால அந்த மதம் என்ன ஆகிட்டு இருக்கு தெரியுமா? இன்றைக்கி ரிப்போர்ட் என்ன சொல்லி தெரியுமா? ஒரு மதம் இப்போ அழிஞ்சிக்கிட்டே வருது. இந்த மதம் இந்து மதம் அழிஞ்சிக்கிட்டே வருது. ஏன்னா அதுக்கு போதகரும் கிடையாது, அதற்கு ஒரு ஃபாலோவர்ஸும் கிடையாது, அதை வந்து புதுப்பிக்கிறது மாதிரி ஒரு என்ன பண்ணுறது கிடையாது, தாயிகள் கிடையாது, பிரச்சாரத்துக்கு கிடையாது. அதனால அது முழுக்க போயிட்டே இருக்குது, அது அழிஞ்சு போயிட்டே இருக்குது. 2வது ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்க யார்? கிறிஸ்துவ சகோதரர் இருக்கிறாங்க. இவங்க இந்த கல்ச்சரை ஃபாலோ பண்ணுறாங்க, இவங்களும் கிட்டத்தட்ட இவங்களுடைய கல்ச்சர் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த சகோதரர் எந்த கல்ச்சரை ஃபாலோ பண்ணுறாங்களோ அதே தான். என்னது? ஒரு பெண்ணை பார்க்கும்பொழுது அவங்கக்கிட்ட என்ன இருக்குது, வேதத்துடைய நாலேஜ் இருக்கா, தூதருடைய நாலேஜ் இருக்கா, இறைவனுடைய நாலேஜ் இருக்கா, இவை நாளைக்கு குழந்தை எப்படிப்பட்டவளா சந்ததிகளாக வளர்ப்பா,
இந்த குடும்பம் எப்படிப்பட்ட சந்ததிகளாக என் குழந்தைய வளர்க்கும், இப்படிப்பட்ட அந்தஸ்தில் பொண்ணு பார்க்குறாங்களா, மாப்பிள்ளையை பார்க்குறாங்களா? இல்லை. அப்போ இவங்களும் என்னது, இவங்களுடைய கல்ச்சரை நம்ம எப்படி போயிட்டு இருக்கு, மாடர்ன் கல்ச்சராக போயிட்டு. மாடர்ன் கல்ச்சர்னா மேற்கத்திய கல்ச்சர். மேற்கத்தியில் எப்படி இருக்கிறாங்க அவங்க, மேற்கத்தில் எப்படி இருக்கிறாங்க, ஹஸ்பண்டும் மனைவியும் என்ன பண்ண ஒரு ஒரு டைமில் லிவிங் டுகெதராக இருப்பாங்க, அப்படியே வாழ்ந்துருப்பாங்க. அதுக்கு ஒரு குழந்தை வளர்ந்துருக்கும். ப்ராப்பராக ஃபேமிலியை கூப்பிட்டு கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதில் ஒரு குழந்தை வந்திருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுவாங்க, ஒரு 4-5 வருஷம் கழிச்சு இவங்க 2 பேருக்கும் தகராறு, மோதல், ஏதோ சண்டை வந்திருக்கும். இந்த அம்மா வேற ஒருத்தர் போயிடுவாங்க, அந்த அப்பா வேற ஒருத்தர் போயிடுவாங்க. குழந்தை எப்படி இருக்கும், ஒரு வகையில் வளர்ந்து வரும். அதனால் அங்கே என்ன ஆயிடுச்சு, ஒழுக்கம்னா என்னன்னே தெரியாமல் போயிடுச்சு, குடும்பம்னா என்னன்னே தெரியாமல் போயிடுச்சு. அதனால் அவங்களுக்கு தங்கச்சின்னா தங்கச்சி பார்வை அவங்களுக்கு தெரியல, அக்கானா அக்கா பார்வை தெரியல, அம்மானா அம்மா பார்வை தெரியல, அதே மாதிரி பொண்ணுனா பொண்ணு பார்வை தெரியல. அவங்களுக்கு வேறு மாதிரி அவங்க போயிட்டாங்க. அந்த மாதிரி இவங்க 2 பேர் போயிட்டு இருக்காங்க. 3வது யார் வந்துட்டு இருக்காங்கன்னா நம்ம போயிட்டு இருக்கோம். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எதை நோக்கி போயிட்டு இருக்கோம், அதை நோக்கி போயிட்டு. ஆனால் நம்மள்ட்ட என்ன இருக்குது, லேட்டஸ்ட் வெர்ஷன் குரான் இருக்குது. அது எப்படிப்பட்ட குரான், அது கடந்த காலத்தையும் பேசும், நிகழ்காலத்தையும் பேசும், வரும் இருக்கக்கூடிய தீமைகளை பற்றியும் அந்த குரான் என்ன பண்ணும், லேட்டஸ்ட் வெர்ஷன் கூட அது பேசும். ஆனால் நமக்கு என்ன கிடையாது, அந்த குரானு என்ன பேசுது, என்ன சொல்ல வருது, அந்த குரானுக்கிட்ட என்ன நாலேஜ் இருக்குன்னு அந்த முஸ்லீம் சமுதாயத்துக்கே தெரியாது. ஆமாவா இல்லையா, ஆமாவா இல்லையா? இந்த முஸ்லீம் சமுதாயம் ஒரு மாப்பிள்ளை பார்க்க போகுது, ஒரு பொண்ணு பார்க்க போகுது. என்ன நிபந்தனை வைக்குது, ப்ராக்டிக்கலாக யோசிங்க, என்ன நிபந்தனை வைக்குது? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்னென்ன பார்ப்பாங்க, ஒன்று மூக்கு மூலியமாக நல்லா அழகாக இருக்கணும், ஒன்று. 2வது என்ன பார்ப்பாங்க, படிச்சிருக்காளா, வசதி இருக்கா அப்படின்னு பார்ப்போம். எதுக்காக வேண்டி, எதுக்கு படிச்சிருக்கணும், எதுக்கு படிச்சிருக்கணும், என் குழந்தைக்கு ABCD சொல்லி தந்துடணும், என் குழந்தை சரளமாக இங்கிலீஷ் பேசிடணும். புரியுதுங்களா? என் குழந்தை சரளமாக இங்கிலீஷ் பேசிடணும், என் குழந்தைய என்ன பண்ணிடணும், நல்ல முறையை வளர்த்துடணும். இப்படி போன்ற இதில் படிச்சிருக்காளா அப்படின்னு பார்க்குறாங்க. 2வது என்னது, அந்த ஃபேமிலி பேக்ரவுண்டில் நல்ல வசதி வாய்ப்பு இருக்கா, என்ன ஃபேமிலி பேக்ரவுண்டில் என்னென்ன கடை வச்சிருக்காங்க, என்னென்ன ஷாப் வச்சிருக்காங்க, நகை கடையா, அப்போ இவங்க ஃபேமிலி ஃபுல்லாகவே என்னது நகையை செதுக்கக்கூடியவங்களா, அப்போ நல்லா லைஃப் செட்டில் உள்ளே போனால் செட்டில் ஆகிடலாம். அப்போ இன்னொன்று என்ன பார்க்குறாங்க, இன்னொரு மாமனார் வீட்டில் எப்படி இருக்கும், அவர் வீடு வீடாக கட்டிச்சிருப்பார். LICயில் அங்கே ஒரு 2 பில்டிங்கு, ஒன்றத்துல அங்கே ஒரு 2 பில்டிங், இப்படி வீடு ஓகே இப்படி போனார்னா இந்த அம்மா பேரில் ஒரு 2-3 வீடாவது விடும். 3 வீடு இருந்தால் கூட என்ன ஆயிரும், அந்த ரேட்டுக்கு விற்றா கூட கோடி கணக்கில் போகும். அப்போ லைஃப் செட்டில் தலையை கொடுக்கலாம். இப்படி பார்த்து கல்யாணம் பண்ணக்கூடியவர்கள் எனக்கு அதிகமாக இருக்காங்க. சரி, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இப்படி வந்து பார்க்குறாங்க, சரியா? பொண்ணு வீட்டுக்காரங்க எப்படி பார்க்குறாங்க, அதையும் யோசிக்கணும்ல. அவங்க என்ன வைக்கிறாங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க, நல்ல ஒரே பையனாக இருக்கிறானா, அம்மாவுக்கு அது கல்யாணம் பண்ணும்போதே வைக்கக்கூடிய கண்டிஷன் என்னது, கல்யாணம் பண்ணாவே நாங்கள் என்ன பண்ணிடுவோம், தண்ணி கொடுத்துன்னு வந்துடுவோம். ஓகே, கண்டிஷன் அப்படின்னா வாங்க கல்யாணம் பண்ணிக்கலாம். இது மாதிரி பேசக்கூடியவர்கள் நிறையா இருக்கிறாங்க. இன்னும் நீங்கள் காயல்பட்டினம் சைடெலாம் நீங்கள் போனீங்க அப்படின்னா அங்கே வேறு மாதிரி என்னென்னா, மாப்பிள்ளை வந்து கடத்திட்டு போயிடுவாங்க, பொண்ணு வீட்டில் கொடுத்துருவாங்க. பொண்ணு வீட்டில் கார் துடைக்கிறது, பாத்ரூமை க்ளீன் பண்ணுறது, வீடை பராமரிக்கிறது, எல்லா வேலையும் யார் பார்க்கணும், மாப்பிள்ளை பார்க்கணும். ஏன், பொண்ணு வீட்டுக்காரங்க வசதியாக இருப்பாங்க, அப்படிப்பட்டவராக இருப்பாங்க. இவர் எதுக்கு ஆசைப்பட்டார், அந்த சொத்தை அடைகிறதுக்கு ஆசைப்பட்டார். இப்படி போன்ற கல்ச்சரில் இவங்க போனதுனால இவங்கக்கிட்ட இஸ்லாமும் இல்லை, ஒழுக்கம் இல்லை, பசீரத்தான பார்வை இல்லை. பசீரத்தான பார்வைன்னா என்னது, அன்றைக்கி சஹாபாக்கள் கிட்டலாம் பசீரத்தான பார்வை இருந்துச்சு. அதாவது தொலைநூறுக்கு பாவங்களை இன்றைக்கே கணிப்பாங்க. இன்றைக்கி இதை விட்டோம் அப்படின்னா நாளைக்கு என்ன ஆயிரும், அது உருவம் எடுத்து வேறு மாதிரி ஆயிரும். இது இன்றைக்கே வெட்டி எடுக்கணும். அதுக்கு தான் அன்றைக்கி என்ன பண்ணாங்க, திருடினா உடனே கை வெட்டி அன்றைக்கே அந்த வெட்டியை முடிச்சிரு. இதை நாளைக்கு தள்ளி போடுறேன், நாளைக்கு வாய்தா கொடுக்குறேன், மறுநாள் உங்களுக்கு ஒத்தி வைக்கிறேன், இந்த பேச்சு எதுக்கு? அன்றைக்கி அதை சரி செஞ்சுட்டோன்னா அடுத்தவன் வரமாட்டான், கை திருடுறது வரமாட்டான். இப்போ இது போன்ற தண்டனைகள் முஸ்லீம் சமுதாயத்தில் இருக்கா? எங்கேயுமே இல்லை. கை வெட்டுறதுலேருந்து, விபச்சாரம் பண்ணுறதுலேருந்து, அடுத்தவன் பொருளை அபகரிக்கிறது, எதுலேயுமே இங்கே இஸ்லாம் இல்லை. நாமளும் எதை ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கோம், நமக்கும் அந்த மேற்கத்திய கல்ச்சர் பிடிச்சி போயிடுச்சு. நமக்கு வந்து எப்படிப்பட்ட வாழ்க்கை தேவையில்லை. அல்லாஹ் குரானில் நிறைய இடத்துல பேசுவோம், பூமியை நான் உங்களுக்கு விசாலமாக்க தரலையா. எதுக்கு பேசுகிறான்? மற்றவெல்லாம் வீடு கட்டணும், கரண்ட் பில் அது கொடுக்கணும், அங்கே போயிட்டு என்ன பண்ணணும், வசதியாக வாழணும், சுகமாக இருக்கணும், ஸ்விம்மிங் பூலில் இது பண்ணணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும் போவான். நீ இதுக்கு வரல. உன்னை நான் உலகம் ஃபுல்லாக என்ன பண்ணியிருக்கேன், பூமியை விசாலமாக்கி வச்சுருக்கிறேன். உனக்கு தேவை என்னது, சாப்பாடு, 2 வேளை சோறு தானே, பூமியில் போடு, விளைச்சலை போடு, நான் தரேன். 2 மாடை வாங்கு, பால் தானே ஓடுற, பால் தானே 40 ரூபா வாங்குற. அந்த நீ அறுவடை செஞ்ச புல்லதுக்கு அது போட்டால் என்ன பண்ணாது, அது சாப்பிட்டுக்கும். தண்ணி வச்சா தண்ணி என்ன பண்ண, குடிச்சிட்டு பால் கொடுக்க போகுது. இவ்வளோ தான் வாழ்க்கை. அபுதுல் பரிராலியெல்லாம் எப்படி வாங்கினாங்க, இப்படி தானே வாழ்ந்துட்டு போனாங்க. இவ்வளோ தான் வாழ்க்கை. ஆனால் என்னது, வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டியது என் அமல்களை, என் செயல்களை, என் ஈமானை, என் இஸ்லாமை, என் தீனை, இது நீ மேலவங்க செய்யணும். இதுதான் நம்மளுடைய கொள்கை. ஆனால் நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம், குரானை தூக்கி ஓரம் கட்டணும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூக்கி ஓரம் கட்டணும், இஸ்லாத்தை ஓரம் கட்டணும், அல்லாஹ்வையும் ஓரம் கட்டிட்டோம். நம்மளுடைய ஃபோக்கஸில் என்னது, இப்போ ஒரு முஸ்லீம் சமுதாயத்துடைய, ஒரு முஸ்லீம் சமுதாய குடும்பத்தில் இருக்கணும் ஒவ்வொருத்தருடைய ஃபோக்கஸ் என்னது, என்ன ஃபோக்கஸ் சொல்லுங்கள். என்ன பண்ணணும், கல்யாணம் பண்ணிட்டியா, ஆமாம் மகனே கல்யாணம் முடிஞ்சிச்சா, குழந்தை பற்றியா, ஓகே, நீ என்ன பண்ணு, வெளிநாட்டுக்கு போ.
நீ அங்கே போய் ஐடி துறை அங்கே என்ன இருக்குது இன்ஜினியர் என்ன இருக்குது அங்கே போய் பாரு. எங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் கார் வாங்கிட்டான், அவன் டீ வாங்கிட்டான், அவன் வீடு கட்டிட்டான், அவன் வசதியாக போயிட்டான். இப்போ நீ என்ன பண்ணணும்? கார் வாங்கணும், பொறுப்பு சுமத்துறாங்க. பொறுப்பு சுமத்தப்படுது எதை பார்த்து? பக்கத்து வீட்டுக்காரங்க, அந்த வீட்டுக்காரங்க அவங்களுடைய அந்தஸ்தை பார்த்து இவங்களுக்கும் அதை வேணுன்ற மாதிரி எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க? அதுக்கு பின்னாடி போகிறாங்க. ஆமாவா இல்லையா? இப்போ என்ன பண்ணுவாங்க? கடன் பண்ணி 2 பேர் பிரிஞ்சிருப்பாங்க. இவர் அங்கே போய்ட்டு என்ன பண்ணுவார்? அங்கே போய்ட்டு அந்த அம்மா ஷேக் அம்மா மேலே கை வச்சு அங்கே வேறு மாதிரி அவர் போயிட்டு இருப்பாரு. இங்கே பால் போடுறவன், கேஸ் போடுறவன், மறவன் போகிறவன் இங்கே என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? இங்கே வேறு மாதிரி போயிட்டு இருக்கோம். இதை ஒரு நாள் மாட்டிப்பாங்க. தெரிஞ்சுன்னா அவர் என்ன பண்ணுவார்? அங்கேருந்து குளான்வார். இந்த அம்மா இங்கே போடான்னு சொல்லிட்டு நீ இப்போ வரும். கடைசியாக அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை, நான் உன் காசு கேட்டேன், உன்ட்ட பணம் கேட்டேனா, எனக்கு தேவை நீ என் கூட இருந்தியா. இதான விவாகரத்தில் என்ன வருது பிரச்சனை? கடைசியில் அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்ன? நான் உன்ட்ட காசு பணம் கேட்டேனா, உன்ட்ட கேட்டேனா, நீ எதுக்கு என்னை விட்டு போனேன்? அவர் சொல்ல, உனக்கான தானே போனேன், உன் பிள்ளைக்கு தானே போனேன், உனக்கு தானே டீ வாங்கி வச்சேன், உனக்கு தானே. இது எனக்கு தேவையில்லை, ராத்திரி நீ எனக்கு வேணும். இது நான் எங்கே போய் சொல்லுவேன்? அம்மாட்ட சொல்ல முடியுமா? இல்லை அப்பாட்ட சொல்ல முடியுமா? இது எங்கே போய் சொல்ல முடியும்? இதனால் குழப்பம் குழப்பம் குழப்பம், உலகம் முழுக்க குழப்பம். புரியுதுங்களா? குழப்பம் எங்கே இருக்குது? முழுக்க. இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தனை சுருக்கமாக சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? நீங்கள் மனம் முடிக்க போனீங்க, மனம் முடிக்க ஆம்பளையை பார்த்து சொல்கிறாங்க. ஆம்பளை நீ வந்து ஒரு பொண்ணை மனம் முடிக்க போகிற அப்படின்னா 2 கண்டிஷன். ஒன்று என்னது? ஒன்று அவள் அல்லாவையும் ரசூலையும் ஏற்றுக்கணும். 2வது அவர்கிட்ட மார்க்கம் இருக்கா, அதாவது குரான் நாலேஜ் இருக்கான்னு பாரு. இது இருந்துச்சு அப்படின்னா அவள் ஓகே கல்யாணம் பண்ணிக்கலாம். ஈமான் உள்ள பெண்ணை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? கல்யாணம் பண்ணிக்கலாம். அதாவது அல்லாவே ரசூலே எல்லாரும் எதிர்ப்பாங்க, ஆனால் அவங்கள்ட்ட என்ன இருக்காது? மார்க் அறிவு இருக்காது. புரியுதுங்களா? அப்போ அந்த நாலேஜ் இருக்கான்னு அவங்கள செக் பண்ணி பாருங்கள். இருந்துச்சுன்னா அவங்கள நீங்கள் என்ன பண்ணுங்கள்? கல்யாணம் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதாவது பெண் வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தேர்வு செஞ்சால் இது 2 கண்டிஷன். அதாவது ஆண் மகனுக்கு இது 2 இருந்தால் போதும். என்னது? ஒன்று அல்லாஹ் ரசூல் தெரிஞ்சால் போதும், மார்க் அறிவு இருந்தால் போதும். சரிங்களா? ஆனால் பெண் வீட்டுக்காரங்க நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னா நான் 3 விஷயத்தை ஒதுக்கிடுங்கன்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒன்று என்னது? முதல்ல அழகை பார்க்காத. அழகு உனக்கு என்ன பண்ணாது? நிம்மதியை கொடுக்காது. அழகை பார்க்காது. 2வது என்ன பார்க்காத? பொருளாதாரத்தை பார்க்காது. 3வது எதை பார்க்காத? பாரம்பரியத்தை பார்க்காது. பெரிய குடும்பமா, லைஃப் செட்டில் ஆகிடலாமா, இது 3த்தையும் தூக்கி ஒதுக்கிவி. லாஸ்ட்டாக அவர்கிட்ட இருக்கிறது மார்க்கம் இருக்கா பார். அல்லாவையும் ரசூலையும் தெரிந்து குரானை கற்ற பெண்ணாக இருக்கா பார். இது உன் வாழ்க்கைக்கு சீர்திருத்தம் செய்யும், உன் வாழ்க்கைக்கு நன்மையை செய்யும். இப்படிப்பட்ட பெண்ணை நீங்கள் கல்யாணம் பண்ணுங்கன்றது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசம். இதை இந்த சமூகம் ஃபாலோ பண்ணிச்சா? இல்லை. முதல்ல எடுத்தோடனே பொண்ணோட ஃபோட்டோ தான் கேட்பாங்க. பொண்ணை காட்டுங்க முதல்ல. என்ன பண்ணுவாங்க? பொண்ணை பற்றி பேசப்பட்டா என்ன கேட்பாங்க? பொண்ணுக்கு மார்க்கம் தெரியுமா, அது தெரியுமா, இது தெரியுமான்னு கேட்க மாட்டேன். பொண்ணை ஃபோட்டோ காட்டுங்க, எங்கள் வீட்டில் நாங்கள் பார்த்து செலக்ட் பண்ணுறோம். எதை செலக்ட் பண்ண போகிறீங்க நீங்கள்? அந்த உயரத்தையும் அந்த அழகையும் அந்த ஜடையையும் அதை தான் நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க. வேறுனா உங்களால் செலக்ட் பண்ண முடியும். இப்போ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா பயங்கரமான ஃபசாத் ஏற்படுது. இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓமையாக பேசுவாங்க. அத்துன்யா சிஜ்னுல் முஃமின் வ ஜன்னத்துல் காஃபிர். இந்த உலகம் என்பது முஃமின்களுக்கு எப்படிப்பட்டது? சிறைச்சாலையாகும். ஜன்னத்துல் காஃபிர், காஃபிர்களுக்கு என்னது? இந்த துனியா சொர்க்கம். அவன் இந்த உலகத்தில் என்ன பண்ணுவான்? ஒரு பொண்ணை கட்டணும்னா அந்தஸ்தை பார்ப்பான், வெயிட்டை பார்ப்பான், கொழுன்னு இருக்கா பார்ப்பான், எல்லாம் இருக்கா பார்ப்பான், நீ முடி நீட்டி இருக்கா பார்ப்பான், அந்தஸ்தை பார்ப்பான், சமூகத்தை பார்ப்பான், எல்லாத்தையும் போய் பார்ப்பான். நீ இதை பார்க்கணுமா? நாம் இதை பார்க்க வேண்டிய கட்டாயமோ இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? இதுதான் பார்க்கணும். இதை பார்த்து அந்த குழந்தைய உருவாக்குறதுனால எத்தனை குழந்தை எங்கள் கல்யாணத்தில் உட்காந்து அவமானப்படுறாங்க தெரியுமா? அன்றைக்கி தான் அவர் களிமாவே சொல்லுவார். இமாம் அன்றைக்கி உட்காந்து சொல்லிக் கொடுப்பார். அஷது அல்லா இல்லா அஷ்ஷுன்னு இங்கிலீஷ்லாம் சரளமாக வரும். இப்படிப்பட்ட வார்த்தைகள் கொடுத்தாலும் பேச வரும், சொல்ல வரும், எல்லாமே வந்துடும். ஆனால் அஷது அல்லா இல்லை அன்றைக்கி சொல்லிக் கொடுத்தோம். அஷது தனித்தனியாக சொல்ல ஆ ஈஷ் தூ அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். அப்போ தான் என்ன பண்ணுவார் அவர்? இப்படிப்பட்ட மாப்பிள்ளைகள் நிறையா இருக்கிறாங்க. அவங்களுக்கு அல்லாஹ் என்ன சொல்கிறாங்க தெரியாது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க தெரியாது, குர்ஆன் என்ன சொல்கிறாங்க தெரியாது. அவங்களுக்கு என்னது? பொண்ணு அழகாக மாட்டிக்கிட்டான். மாப்பிள்ளை எப்படி இருப்பார்? கருன்னு இருப்பார். ஆனால் பொண்ணு எப்படி இருக்கும்? பயங்கரமாக இருக்கும். ஏன்டா அந்த பொண்ணு இந்த ஓகே பண்ணிடுச்சுன்னு பார்த்தா மாப்பிள்ளை BMW காரு, லக்ஸரி லைஃபு, வாழ்க்கை வேறு மாதிரி இருக்கும். அப்போ அந்த அம்மா வந்ததும் எதுக்கு பார்த்து வந்திருக்கு? லைஃப் செட்டில் பார்த்து வந்திருக்கு. இவர் பார்த்தது என்னது? எனக்கு கிளி மாதிரி ஒரு பொண்ணு கிடச்சிருக்கு. இது மாதிரி போனதுனால நமக்கு என்ன ஆயிடுச்சு? நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குரானும் ரசூலும் அல்லாவும் நம்மளை விட்டு போயிட்டாங்க. ஆமாவா இல்லையா? இப்போ நம்ம எந்த கல்ச்சரை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா முழுக்க காலையில் எழுந்திருந்து தூங்குற வரைக்கும் மேற்கத்திய கல்ச்சர் ஃபாலோ பண்ணுறோம். காலையில் நம்ம ஏந்திரிக்கக்கூடிய டைம் என்ன? ஒரு முஸ்லீமு ஒரு முஃமினு காலையில் ஏந்திரிக்கக்கூடிய டைம் என்ன சொல்லுங்கள்? எந்த டைமில் ஏந்திரிச்சா ஆரோக்கியம்? 4 மணி ஃபஜரில் ஒருத்தன் ஏந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் அவன் தூங்காமல் கரெக்டாக ஒரு 1 மணிக்கு ஒரு அரை மணி நேரம் தூங்கிட்டு மறுபடியும் அவன் 10 மணிக்கெலாம் தூங்கிட்டான்னா அவன் எக்ஸசைஸ் போய் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை,
நாலு ஜிம்மை தூக்கி கல்லை தூக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரத்தம் இங்கே போயிடுச்சு, அங்கே நின்றுச்சு, அங்கே முக்கிருச்சு, அங்கே வந்துருச்சு, மோஷன் வரலன்ற டென்ஷன் இல்லை. இந்த மாதிரி கருவலி வர வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி எந்த டென்ஷனும் அவனுக்கு இருக்காது. ஆரோக்கியமாக இருப்பான். உடலில் இருக்கக்கூடிய அனைத்து பேர் பார்ட்ஸும் சீராக இயங்கும். இதை ஃபாலோ பண்ணக்கூடிய எத்தனை குடும்பம் இருக்குது? ஒரு நாளைக்கு சராசரியாக இத்தனை முறை முட்டி மடங்கி உட்காந்து எந்திரிக்கணும். எத்தனை சொல்ல 72 முறை ஏதோ சொல்கிறாங்க. இத்தனை முறை சராசரியாக முட்டி மடக்கி தலை கீழே படுற மாதிரி இருந்துச்சுன்னா ரத்தம் ஓட்டம் கரெக்டாக ஓடும். ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுதோம் அப்படின்னா, உபரியான சில சுண்ணத்து தொழுகை தொழுதோம் அப்படின்னா நம்ம எத்தனை முறை சஜ்தா செய்கிறோம்? சராசரியாக 5 வேளை தொழுகிறோம்னா எத்தனை முறை சஜ்தா செய்கிறோம்? ஒரு தொழுகைக்கு எத்தனை சஜ்தா? 2. இப்போ 4 தொழுகைக்கு 8. இன்னொரு 4 தொழுகைக்கு 8. ஒரு 3 தொழுகைக்கு 6. இன்னொரு 4 தொழுகைக்கு 8. அப்போ எத்தனை சஜ்தா செய்கிறோம்? இத்தனை சஜ்தா நம்ம செய்கிறோம். அப்போ நம்மளுக்கு என்ன இருக்கும்? உடலில் இருக்கக்கூடிய ஆரோக்கியம் நமக்கு இருக்கும். ஆனால் அன்றைக்கி வாழ்ந்த சஹாபாக்கள் ரத்தம் ஓட்டம் ஓடலையா, மோஷன் வரலையா, இந்த கீரையை சாப்பிடுங்கன்னு சாப்பிட்டாங்களா? அவங்க சாப்பிட்ட ஃபுட்டில் என்ன தெரியுமா? நீங்களாம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு 2 நாளைக்கு அடைச்சிட்டு வெளியே வராது. பைப்பை விட்டு தான் வெளியே எடுக்கணும். அவங்க சாப்பிட்ட சாப்பாடு என்னங்க? பேரிச்சப்பழமும் ரொட்டி, காஞ்ச ரொட்டி, இதுதான் அவங்க சாப்பிடுவாங்க. இதில் மோஷன் ஃப்ரீயாக வந்துருமா? நம்ம என்னென்ன சாப்பிட்றோம்? காலையில் வடித்து சோறை சாப்பிட்றோம், வதப்பாக இருக்கணும். இவ்வளோ சாப்பிட்டோம் அடைக்குதுன்னா என்ன அர்த்தம்? என்னது? ஜங்க் ஃபுட்டு நிறைய சாப்பிட்றோம். என்னது? கொழுப்பு சேர்ந்த அவங்க கொழுப்புலேயே வாழ்ந்தவங்க யார்? சஹாபாக்கள் எப்படி இருப்பாங்க? ஒரு ஆட்டை உரிச்சாங்க அப்படின்னா முழுசாக கொழுப்போடு சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. ஆனால் அவங்களுக்கு ஃபேக்ட் நிற்கலையே. அவங்க திடகாத்தமாக இருந்தாங்களே, ரத்தம் ஓட்டம் கரெக்டாக வரைக்கும் ஓடி இருந்தது. கடைசி காலம் மரணம் வரைக்கும் நடந்து போயிட்டு இருந்தாங்களே. அவங்களுக்கும் மரணம் 60, 62 மரணம் வந்துச்சு. ஆனால் திடகாத்தமாக தானே இருந்தாங்க. அந்த காலத்து பாட்டியெல்லாம் பார்த்துருக்கீங்களா? இன்றைக்கி மூட்டை மேலே தலைக்கு மேலே வச்சு சுமந்து போயிட்டு இருப்பாங்க. அவங்க ஏந்திரிக்கக்கூடிய டைமை பாருங்கள். என்ன டைமில் ஏந்திரிக்கிறாங்க? இப்போ டைம்னு இல்லை சொல்கிறேன் நான். நம்மளுடைய முதல் அடிப்படை என்ன ஆயிடுச்சு? காலையில் ஏந்திரிக்கக்கூடிய பழக்க வழக்கம் போயிடுச்சு. இதே ஒரு தீனுள்ள ஆம்பளையோ ஒரு மாப்பிள்ளையோ ஒரு மருமகளோ இருந்தாங்க அப்படின்னா அந்த வீடு எப்படி இருக்கும்? அந்த வீடு எப்படி இருக்கும்? யாராவது ஒருத்தன் எந்திரிப்பாங்கல்ல, எந்திரி மனைவி எந்திரி தொழுவணும் அவர் சொல்வார். இல்லைனா இந்த மாதிரி எந்திரிச்சு நீங்கள் எந்திரி தொழுவுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ 2 பேரும் தொழுந்தாங்கன்னா வீட்டில் குழந்தை படுத்துனா என்ன பண்ணுவாங்க? குழந்தைய எழுந்திரிச்சு தொழுவ வைப்பாங்க, தொழுவ சொல்லுவாங்க. இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, குழந்தை தானே தூங்கட்டும் அப்படின்னு தூங்க வச்சனால அது சோம்பேறியாகவே மாறிட்டு போகுது. இயற்கை ஒன்று சொல்லிக் கொடுக்கும் தெரியுமா? நீங்களாம் தாய்மாராக இருக்கிறீங்க. நீங்கள் குழந்தைய அரவணைச்சு பக்கத்தில் வச்சு தூங்க வைப்பீங்க. உங்கள் குழந்தை கரெக்டாக ஒரு டைமுக்கு பால் குடியாக இருக்கும்போது ஒரு டைமுக்கு கரெக்டாக சத்தம் கொடுக்கும். என்ன டைம் சொல்லுங்கள்? நைட்டு தூங்கிட்டு இருப்பீங்க, கரெக்டாக அந்த டைமுக்கு குழந்தை முழிக்கும், சத்தம் போடும், எந்திரிக்கும். என்ன டைமுக்கு எந்திரிக்கும்? 4 மணிக்கு பாங்க சொல்கிற டைமில் கரெக்டாக குழந்தை முழிக்கும். இது இயற்கை. இயற்கையை எல்லாம் வச்சு விதி அது. அந்த விதியை மாற்றக்கூடியவங்க யார்? நம்ம தானே மாற்றி வச்சுருக்கிறோம். இன்றைக்கி அந்த குழந்தை எது வரைக்கும் தூங்குது? 8, 9, 10 வரைக்கும் தூங்கிட்டு போகுது. ஆமாவா இல்லையா? இதனால் அவளுக்கு அந்த குழந்தைக்கு என்ன ஆகுது? மன அழுத்தம் வருது, ப்ரெஷர் வருது, தனிமை இயங்குது, மாதிரியாக போகுது. ஒரு மாதிரி சைக்கோ மாதிரியே இருக்குது அந்த குழந்தை. நார்மலாகவே பேசாது, மரியாதை கொடுத்தும் பேசாது, எதுவும் கொடுத்து பேசாது, வாய் விட்டும் பேசாது, சிரிச்சும் பேசாது, பழகியும் பேசாது. அது மாதிரியாகவே இருக்கும். அதுக்கு தேவையானது தனி விளையாடுறது தனி, எல்லாமே தனி. அது அப்படிப்பட்ட லைஃப் ஸ்டைலில் போயிடுச்சு. இந்த மாதிரி குழந்தைகள் வாழ்ந்துக்கிட்டு வராங்க. சரியா? சரி, ஏந்திரிக்கிறது விட்டுங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் என்னது? எந்திரிக்கும் போது இஸ்லாம் இல்லை. சரியா? இது யாருடைய கலாச்சாரம்? மேற்கத்திய கலாச்சாரம். அந்த கலாச்சாரம் விட்டுட்டோம். சரி, சாப்பிட்றது எந்த டைம் சாப்பிட்றீங்க? காலையில் சாப்பிட்ற டைம் என்ன செய்யும்? 11 மணி. இது சாப்பிட்ற டைமா? இது சாப்பிட்ற டைமா? இதுவும் சாப்பிட்ற டைம். எத்தனை மணிக்கு சாப்பிட்ணும்? 7, 8 மணிக்கெலாம் சாப்பிட்டு நீங்கள் அதே பஜருக்கு எழுந்து பாருங்கள். உங்களுக்கு பசிக்கல, ரொம்ப நாளாக உங்களுக்கு ஒரு மாதிரியே பசி எடுத்து நீங்கள் சாப்பிட்டதே ரொம்ப நாளாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஃபஜரில் எழுந்துச்சி முழிச்சு இருந்து நீங்கள் சும்மா ஒரு வாக்கிங்கோ வெளியே போயிட்டு ஏதோ வேலை செஞ்சுட்டு வந்து பாருங்கள், 6, 7, 8 மணிக்கெலாம் உங்களுக்கு பசிக்கும். ஆமாவா இல்லையா? இது உங்களால் உணரணும் அப்படின்னா கரெக்டாக நீங்கள் நோன்பு வச்சுருப்பீங்க. 1 மாதம் முழுக்க நோன்பு வச்சுருப்பீங்க. சரியா? அந்த டைமில் எழுந்திருப்பீங்க. கரெக்டாக உங்களுக்கு அந்த ஈது பெருநாள் தொழுகைக்கு வரும் பொழுது நீங்கள் வந்திருப்பீங்க. எத்தனை மணிக்கு? 6, 7 மணிக்கு வரீங்க. பசிக்குமா பசிக்காதா? அந்த டைமில் உட்காந்துருப்பீங்களா? ஏன் பசிக்குது? அதுதான் சாப்பாடு சாப்பிடக்கூடிய டைம், அதான் உடலில் சேரக்கூடிய டைம். இந்த டைமை நம்ம விட்டுட்டோம். இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துலேயும் வணக்க வழிபாடு தினமும் நம்ம பண்ணுறோமா? அதையும் விட்டுட்டோம். குர்ஆனுடைய உபதேசங்கள் செய்யப்படணும். இது பண்ணுறோமா? இதுவும் பண்ணலை. அதே மாதிரி நம்மளுடைய நபிமார்களுடைய வரலாறு பேசுகிறோமா? இதுவும் இல்லை. சரி, சம்பாதிக்கக்கூடிய விஷயங்களில் என்னத்தான் நம்மளுடைய போதனைகள் இருக்குது? எவ்வளோ வேணாலும் சம்பாதிச்சு சேர்த்து வச்சிருந்தோமா? இப்படிப்பட்ட அல்லாவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு என்ன விதிமுறைகள் சொல்லிக் கொடுத்துருப்பாங்க? என்ன சொல்லிக் கொடுத்துருப்பாங்க? உங்களுக்கு அல்லாஹ் நியமிச்சிட்டா, அருள் புரிஞ்சுட்டானா நீங்கள் சம்பாதிச்சுட்டே போங்க அப்படின்னு சொல்கிறாங்களா? என்ன பண்ணணும்?
அதை நீங்கள் சேர்க்கக்கூடாது. அதை நீங்கள் சொத்தாக உங்களுக்கு ஒரு பணத்தை உங்களிடத்தை சேமித்து வைக்கக்கூடாது. இன்றைக்கி என்ன பண்ணுது முஸ்லீம் சமுதாயம்? சேமித்து வைக்குது. அதை பராமரிக்கிறதுக்கும் அதை பாதுகாக்கிறதுக்கு அவங்களுக்கு தூக்கம் இல்லை. இதை மாதிரி அவங்க போயிட்டுருக்காங்க. புரியுதுங்களா? அடுத்தது அவங்கள்ட்ட என்ன இருக்குது? பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கிறாங்க? முஸ்லீம் சமுதாயத்தில் பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்குது? அம்மா கிட்ட அது எப்படி பேசுது, அப்பா கிட்ட எப்படி பேசுது, உற்றா உறவினர்கிட்ட எப்படி பேசுது, அந்த குழந்தை எப்படி பேசுது? ஒரு தண்ணி கொண்டு வான ரெஸ்பான்ஸ் இருக்கா? ஒரு வேலை செய்யணும் ரெஸ்பான்ஸ் இருக்கா? அந்த இடத்துக்கு போயிட்டு வான ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கா? ஏன் இல்லை? ஏன் இல்லை? உங்கள் மேலே அதுக்கு மதிப்பே இல்லை. ஏன்னா நீங்கள் குழந்தை கூட என்ன ஆகல, மெர்ஜா ஆகலை நீங்கள். அப்போ அந்த குழந்தை எப்படி இருக்கும்? நீங்கள் சொல்கிறது செய்யாது, அது வேறு உலகத்தில் தான் இருக்கும். எப்போ அது மெர்ஜா ஆகுனா இயற்கையை பற்றி பேசி பாருங்கள். எப்படி இயற்கை? இது இயற்கை அல்லாவை நம்புறதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்புறதையும் வேதத்தை நம்புறது, இதை பற்றி நம்ம பேசி பார்த்தோம் அப்படின்னா அந்த குழந்தை எப்படி இருக்கும்? அது என்ன சொல்லுவாங்க, அந்த ஒழுக்கமும் அந்த பாரம்பரியம் எல்லாமே அதுக்கிட்ட இருக்கும். அதெல்லாம் நம்மள்கிட்ட விட்டு போனதுனால, வேலைக்கு போனதுனால, நம்ம ஒரு வேலையை பார்த்துட்டு இருந்ததுனால, அந்த குழந்தைகிட்ட பேசாதனால அந்த குழந்தை என்ன ஆகுது அப்படின்னா அது ஒரு மாதிரியாக ஒரு மனநிலையில் வளருது. புரியுதுங்களா? இப்படி போன்ற பலதரப்பட்ட குழப்பங்கள் இந்த சமூகத்தில் ஏற்படுது. ஆனால் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்கிறான், ஒருவர் நீங்கள் திருமணம் பண்ணுறீங்க, எந்த ரீதியில் பண்ணணும் தெரியுமா? அல்லாஹ் பேசுகிறாங்க. இந்த வசனத்தை எல்லா கல்யாணத்துலேயும் ஓதப்படும். ஜும்மா மேடையில் இதான் எடுத்தோடனே ஓதுவாங்க. ஜும்மா மேடையில் ஒவ்வொருத்தரும் எடுத்தோடனே யா யுஹன்னாஸ் இத்தகு ரப்பக்கும் அல்லதி ஹலக்குக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா. அல்லாஹ் பேசுகிறான், மனித சமுதாயமே, இத்தகு ரப்பக்கும், உங்களை படைத்த பரிபாலிக்கக்கூடிய உங்கள் ரப்புக்கு நீங்கள் பயப்படுங்க, கட்டுப்படுங்க. அல்லதி, அவன் எப்படிப்பட்டவன்னா ஹலக்குக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா, உங்கள் அனைவரையும் ஒரு ஆத்மாவிலிருந்து அவன் படைத்தான். எதற்காக படித்தான்? ஒரு ஆத்மாவிலிருந்து படைத்தான். வஹலக்க மின்ஹா ஜௌஜா, அதிலிருந்து அவன் என்ன பண்ணான்? உங்கள் அனைவரையும் ஜோடி ஜோடியாக படைத்தான். எதற்காக வேண்டி படைத்தான்? சும்மா நீங்கள் பன்னி குட்டி போடுற மாதிரி, ஆடு குட்டி போடுற மாதிரி, நாய் குட்டி போடுற மாதிரி குட்டி போட்டு போகிறதுக்கு இல்லை. எதுக்கு படிக்கணும்? பர்பஸ் என்னது? ஃபஸ்ட் எடுத்தோன்னே மனித சமுதாயமே யாருக்கு பயப்படணும், யாருக்கு கட்டுப்படணும், யார் சொல் பேச்சு கேட்கணும்? அல்லாஹ் பேச்சை கேட்கணும். இதுதான் அன்னைக்கு திருமணம் அன்னைக்கு பேசப்படுது. இந்த போதனை தான் சொல்லப்படுது. ஆனால் இந்த திருமணத்திலேயே அல்லாஹ்வுடைய பேச்சு இருக்காது. மகர் கொடுக்கணும்னு வாங்க, மகர் இவர் கொடுக்குற மாதிரி கொடுப்பார். இவர் எவ்வளோ கொடுப்பாரு? 1 கிராமோ இல்லை 1 சவரனோ இவர் கொடுப்பார். வாங்கினது எவ்வளோ? 100 பவுனோ 250 பவுனோ இங்கே வாங்கிக்கிட்டு இருக்காரு. இது யார் பேச்சு இவர் கேட்குறாரு? லேட்டஸ்ட் வெர்ஷன் குரானை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்னா குரானை ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. குரானை தூக்கி போட்டு வச்சுருக்கிறோம். புரியுதுங்களா? நம்மளுக்கு ஒரு இலக்கே கிடையாது. கல்யாணம் எதுக்கு பண்ணுறோன்றது 2 பேருக்குமே தெரியல. இச்சைக்காக வேண்டி, உடல் தேவைக்காக வேண்டி, சுகத்திற்காக வேண்டி தான் நீ கல்யாணமே நடத்தப்படுது தவிர தன்னுடைய மார்க்கத்தை பராமரிப்பதற்காக வேண்டியும், மார்க்கத்தை காப்பதற்காகவும், மார்க்கத்தை பெருகுவதற்காக வேண்டியும், மார்க்கத்தில் இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்காக வேண்டியும் இன்னைக்கு முஸ்லீம் சமுதாயம் கல்யாணம் பண்ணலை. புரியுதுங்களா? இன்னைக்கு இவங்க இந்த ரீதியில் இவங்க கல்யாணம் பண்ணலை. இதனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா உலகத்தில் 2 பேருமே ஈக்குவாலிட்டி ஆகிட்டாங்க. இவனுடைய பொறுப்பு இவனுக்கு புரியல, அவங்களுடைய பொறுப்பு அவங்களுக்கு புரியல. இன்னைக்கு மாற்றி பேசுகிறாங்க. பையன் சொல்கிறான் நான் வீட்டில் இருந்துக்கிறேன் அப்படின்றான், ஒன்று சொல்கிறான் நான் சம்பாதிக்க போகிறேன்றான். இப்படி பண்ணால் வீட்டில் குழப்பம் வருமா வராதா? குழப்பம் வருமா வராதா? இது நல்ல பழக்க வழக்கமாக? இது ஆம்பளைன்றவன் தான் உழைக்கணும், கஷ்டப்படும். ஏன்னா அவனுடைய உடல் வாக்கு அல்ல அப்படி தான் கொடுத்துருக்கான். அவன் எத்தனை முறை குனிஞ்சு ஏந்திரிச்சாலும் அவனால் இருக்க முடியும், திரகாத்தமாக இருக்க முடியும். பெண்கள்னால முடியாது. ஏன்? அல்லாஹ் உங்களுக்கு 2 முறை என்ன பண்ணுறான்? 2 சோதனை, பெரிய கஷ்டம் அல்லாஹ் உங்களுக்கு இயற்கையிலே கொடுத்து வச்சுருக்கான். ஒன்று என்னது? மாதத்தில் வரக்கூடிய அந்த காலகட்டம். அந்த காலகட்டத்தில் உங்களால் என்ன பண்ண முடியாது? ஒரு இடத்துல நீங்களால் ஒழுங்காக உட்கார முடியாது. ஒரு இடத்துல உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. அந்த இடம் உனக்கு மாதிரியாக வைப்ரேஷன் ஆகிட்டே இருக்கும். கீழேருந்து மேலே வரைக்கும் என்ன பண்ணுவாங்களா அந்த ரத்தம் அது என்ன பண்ணுதுன்னா அந்த உடலில் இருக்கக்கூடிய ரத்தத்தை எல்லாத்தையும் எடுக்குது. ஆமாவா இல்லையா? எடுத்து அதை நம்ம கட்டி அவங்கள வெளியே தள்ளுது. அப்போ அந்த டைமில் உங்களால் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல மனநிலையில் இருக்க மாட்டீங்க, எரிச்சலாகவே இருக்கும் இயற்கையிலேயே. ஆமாவா இல்லையா? இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லை நாங்கள் உங்கள் 2 பேருக்கும் ஈக்குவாலிட்டி தான், நாங்கள் வெளியே போய் வேலை செய்ய போகிறோம்னு சொன்னால் இது உங்களுக்கு நீங்களே பண்ணிக்கிற பனிஷ்மெண்ட்டாக இல்லையா? பனிஷ்மெண்ட்டு. 2வது எல்லாம் இயற்கை என்ன கொடுத்துருக்குறான் பெண்களுக்கு? அவங்க அவங்களால தான் இந்த உலகத்திற்கு மனிதர்களை உருவாக்க முடியும், கொண்டு வர முடியும். இது ஆண்களால் செய்ய முடியாது. இது ஒரு முறை அவங்க வெளியே கொண்டு வருது. அவங்க எத்தனை மரணத்துக்கு போயிட்டு வராங்க? ஒரு குழந்தை வெளியே வர அந்த பேர் செகண்ட் இருக்குல்ல, அந்த 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ அவங்க ஈண்டு எடுக்கக்கூடிய அந்த வலி இருக்குல்ல, அவங்க எவ்வளோ மரணத்திற்கு சமம் அவங்க போயிட்டு வராங்க? 4 முறை இல்லை 10 முறை உள்ள மரணத்திற்கு போயிட்டு வர. மரணம் என்பது எவ்வளோ பெரிய வலி. அது போயிட்டு வர வழியை அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கான். இவங்க பேசுகிறாங்க இன்னைக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம், வெளியே போய் சம்பாதிக்க போகிறோம், வெளியே போகிறோம், அதை பண்ண போகிறோம், இதை பண்ண போகிறோம்னு இவங்க பேசுகிறாங்க. இப்போ இவங்களே பனிஷ்மெண்ட் ஏற்றிக்கிறாங்க. புரியுதுங்களா?
இது எல்லாம் அல்லாஹ் என்ன பண்ணுறான்னா அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் இதெல்லாம் சலுகையாக கொடுக்குறோம். எதற்காக வேண்டி அந்த நாளில் நீங்கள் வேலை கூட செய்யாதீங்க. அதுதான் முன்னோர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த இந்து கலாச்சாரத்துலலாம் இருக்கும், என்ன பண்ணுவாங்க, தீட்டுன்னு தீட்டு இல்லை அது. அதை காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சு, அது மனிதனுடைய பார்வை வந்து பெண்கள் மேலே மாறி போய் தீட்டாக மாறிடுச்சு. அது தீட்டு இல்லை. அந்த டைமில் அவங்க ஒரு வேலை கூட செய்ய வைக்க மாட்டாங்க. நீங்கள் உட்காருங்க, நீங்கள் பண்ணுங்க, நீங்கள் தூங்குங்க, ரெஸ்ட்டு 7 நாள்னா 7 நாள் நீங்கள் ரெஸ்ட் எடுங்க. புரியுதுங்களா? இதுதான் எல்லாம் பேச வரோம். ஏன்னா இதுக்கு மாற்றமாக நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம், வேறு ஒரு ரீதியில் போயிட்டுருக்கோம். இப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான், உன்ன லிபாசுல்லக்கும் வன்தும் லிபாசுல்லஹுன். அதாவது கணவன் மனைவி 2 பேருடைய உறவை பற்றி அல்லாஹ் பேசும்போது, அவர்கள் உங்களுக்கு ஆடையாகவும் நீங்கள் அவர்களுக்கு ஆடையாகவும் இருக்கிறீங்கன்னு அல்லாஹ் பேசலாம். ஒரு ஆடை என்பது என்னென்ன காக்கும், அல்லாஹ்வுடைய அந்த ஒப்பனைகள் பாருங்கள் எப்படி பேசலாம். நீங்கள் அவங்களுக்கு ஒற்றுமையாகவும் அவங்க உங்களுக்கு ஒற்றுமையாக இருக்கலாம் பேசலாம். ஆனால் அல்லாஹ் எப்படிப்பட்ட அந்த ஓமை வார்த்தை எப்படி பேசுகிறான்னா, ஆடையை பற்றி மென்ஷன் பண்ணி பேசலாம். ஏன் ஆடை எப்படி இருக்கும், புதுசாக வாங்கும்போது அது வேறு மாதிரி இருக்கும். அது யூஸ் பண்ண என்ன ஆகும், சாயம் போகும், கரைப்படையும், டஸ்ட்டாகும், ஸ்மெல் வரும். ஆனால் வாஷ் பண்ணால் மறுபடியும் சுத்தமாகும். அந்த ஆடை போகிறனால உங்களுக்கு என்ன இருக்கும், கண்ணியம் இருக்கும், மரியாதை இருக்கும். ஆமாவா இல்லையா? அப்போ ஆடையோட ஓமை பண்ணி எல்லாம் என்ன பண்ணுறான், உங்கள் 2 பேரோட உறவு எல்லாம் என்ன பண்ணுறான் பேசுகிறான். ஆனால் இன்றைக்கி எப்படிப்பட்ட உறவு இன்றைக்கி நம்மள்கிட்ட இருக்குது, எப்படிப்பட்ட உறவு இருக்குது, நீயா நானான்ற உறவு தான் இருக்குது. நீ அன்றைக்கி விட்டு கொடுக்கல, நீ அன்றைக்கி பண்ணலை, நீ இது செய்யலை, நீ இது பண்ணல. 2 பேருமே ஈகோ கிளாஸில் சண்டை போடக்கூடியவராக இருக்காங்க. இவங்க அவங்கள மன்னிக்கிறதும் இல்லை, அவங்க இவங்கள மன்னிக்கிறதில்ல, இவங்க அவங்கள விட்டு கொடுக்குறதில்ல, அவங்க இவங்களை விட்டு கொடுக்குறதில்ல. இது சண்டை போயிட்டே இருக்குது. ஆனால் அல்லாஹ் பேசக்கூடிய என்னது, அவர்கள் உங்களுக்கு ஆடையாகவும் நீங்கள் அவர்களுக்கு ஆடையாகவும் இருக்கிறீங்க அப்படின்னா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் என்னது, ஒரு முறை ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த இதில் வச்சு தூக்கிட்டு போகும்போது லைட்டாக ஆடும்போது சொல்லுவாங்க, பார்த்து உள்ளே இருக்குது கண்ணாடி பொருட்கள். யார் இருக்கிறாங்க, கண்ணாடி ஓமையாக பேசுகிறாங்க. எதுக்கு கண்ணாடி உடஞ்சிரும், சல்லுன்னு உடஞ்சிரும். அவங்கள என்ன பண்ணுங்கள், பார்த்து யூஸ் பண்ணுங்கள். அதாவது அவங்கள வந்து எப்போவுமே நல்ல முறையில் வச்சுக்கோங்கன்ற மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க, அவங்கள ஓமையாக பேசுகிறாங்க. இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஃபெமினிசம் மேலே ஓங்கி போயிடுச்சு. ஃபெமினிசம் மேல் ஓங்கி போனதுனால இன்றைக்கி மிகப்பெரிய தவறுகள் இந்த உலகத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. அல்லாஹ் தன்னோட திருமணம் சொல்கிறான் பாருங்க, ரப்பனா இன்னனா லலம்னா அன்ஃபுஸனா வஇல்லம் தக்ஃபிர் லனா வதர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரின். உங்களுடைய அப்பா அம்மா, நம்மளுடைய அப்பா அம்மா என்ன பண்ணாங்க, தப்பு செஞ்சாங்க. இங்கே சொர்க்கத்தில் இருக்கும் பொழுது ஒரு விஷயத்தை மீறி போனாங்க, தப்பு செஞ்சுட்டாங்க. இவங்க 2 பேரையும் அல்லாஹ் தூக்கி கீழே இறக்குன 2 பேருமே தப்பை உணர்ந்தவங்க என்ன பண்ணல அப்படின்னா, இவனால தான் நான் கெட்டு போனேன், இவனால தான் நான் கெட்டு போனேன்னு 2 பேருமே சொல்லலை. 2 பேருமே என்ன பண்ணாங்க, என்னால் தான் நான் கெட்டுட்டேன், அவர் போக சொல்லியிருந்தாலும் நான் போயிருக்கக்கூடாதுல, நான் தானே தப்பு செஞ்சேன், என்ன மன்னிச்சுட்டு தப்புன்னு தான் 2 பேருமே தப்பு கேட்டாங்க. ஆனால் இன்றைக்கி எப்படி இருக்குன்னா மனநிலை 2 பேருக்குமே, கணவன் மனைவி 2 பேருக்குமே மனநிலை எப்படி இருக்குன்னா, நான் கரெக்டாக தான் இருந்தேன் அந்த இடத்துல, அவன் தான் தப்பு செஞ்சான், அவன் தான் அடித்தான், அவன் தான் பேசினான், அவன் தான் இது பண்ணான். புரியுதுங்களா? அவன் சொல்லுவான், நான் ஏன் அடிச்சேன்னா அவன் அந்த மாதிரி பேசுனேன், நான் என்னுடைய வாக்கு கரெக்டு தான், நான் கரெக்டாக அமைதியாக தான் போனேன், பேசுனதால தான் நான் அடித்தேன். 2 பேருமே தன்னுடைய தப்பை உணரக்கூடியவரா இல்லை. அப்போது ஒருத்தனை 2 பேருமே ஒரு சமூகத்தை உருவாக்கணும், நல்ல சமூகத்தை உருவாக்கணும், நல்ல மார்க்கம் பற்றுள்ள ஒரு குழந்தைய வளர்க்கணும், அல்ல இந்த மார்க்கத்தை வளர்க்கணும்னு 2 பேரும் அந்த அடிப்படையில் திருமணம் செஞ்சுருந்தாங்கன்னா 2 பேருடைய வார்த்தை எப்படி வரும், இவன் மூலிமா என் குழந்தை இருக்க, இவன் மூலிமா என் குழந்தை இருக்கிற, இப்போ நான் இவன்ட்ட ஈகோ கிளாஸ் பண்ணி பேசினா என் குடும்பம் பிரிஞ்சு போயிருமே, இல்லை தப்பு நான் தான் செஞ்சிருப்பேன், என் வகையில் தப்பு இருந்திருக்கும், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு 2 பேருமே அல்லாஹ் கிட்ட துவா கேட்டு இருந்தாங்கன்னா இன்றைக்கி எத்தனை குடும்பத்துடைய தவறுகள் மீட்கப்படும், சேர்ந்து வாழ்வாங்க. இப்போ இதெல்லாம் அவங்கள்ட்ட இல்லை. ஆனால் அன்றைக்கி இருந்த சஹாபாக்கள்கிட்ட இந்த கோல்லாம் இருந்துச்சு, இந்த கோல் அவங்கள்ட்ட இருந்துச்சு. எப்போ, கல்யாணத்துக்கு முன்னாடியே. அஸ்மா ரலியல்லாஹு தெரியுமா, அஸ்மா ரலியல்லாஹு யார், அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களுடைய மூத்த பொண்ணு அஸ்மா ரலியல்லாஹு. இவங்க ஏழ்மை குடும்பத்தில் பிறந்தவங்களா, பெரிய அந்தஸ்து குடும்பத்தில் பிறந்தவங்களா, பெரிய அந்தஸ்தில் பிறந்தவங்க. பிலால் ரலியல்லாஹு மீட் எடுக்கும்போது எவ்வளோக்கு மீட் எடுக்கிறாங்க, அன்றைக்கே 100 பவுன் கொடுக்குறாங்க. 100 பவுன்னா இன்னைக்கு கணக்கு போட்டாலே எவ்வளோ வருது, அன்றைக்கும் பவுனு அந்த ரேட்டில் தான். அன்றைக்கும் பொருளாதாரம் எதில் இருந்தது, தங்கத்தில் தான் நியமிக்கப்பட்டிருந்தது. அன்றைக்கி அவ்வளோ கொடுத்து ஒரு மீட் எடுக்கிறாரு அப்படின்னா அந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம், பணக்கார குடும்பம். ஆனால் அந்த அஸ்மா ரலியல்லாஹு அவங்கள யாருக்கு திருமணம் முடிச்சு கொடுக்குறாங்க, ஜுபைர் ரலியல்லாஹு அவங்களுக்கு திருமணம் முடிச்சு கொடுக்குறாங்க. ஜுபைர் ரலியல்லாஹு எப்படிப்பட்டவங்க, வசதி வாய்ப்பு கிடையாது, அழகு கிடையாது, புரியுதுங்களா, அழகு கிடையாது, எதுவுமே கிடையாது. குடும்பம் பெரிய பாரம்பரிய குடும்பம்னு பார்த்தா அப்படி ஒன்றும் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களுக்கு என் பொண்ணு கட்டுறது தகுதி இவருக்கு தான் கொடுப்பேன்னு எப்படி கொடுத்தாங்க. ஜுபைர் ரலியல்லாஹு அவங்க ஒரு சஹாபி, அவங்கள ஏன் மனம் முடிச்சு கொடுக்குறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க வந்து சொர்க்கத்துக்கு நிச்சயிக்கப்பட்டவங்க, அதில் எந்த மாற்ற கருத்து இல்லை. ஆனால் இவங்க ஏன் இவங்களை மனம் முடிக்கிறாங்க அப்படின்னா, இவர் அல்லாஹ்வை கட்டுப்படக்கூடியவர், இவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கட்டுப்படக்கூடியவர், இவர் வேதத்தை மாற்றக்கூடியவர் அல்ல, வேதத்தின் முறைப்படி நடக்கக்கூடியவர்.
இவர்கிட்ட பணம் இல்லை, இவர்கிட்ட அழகு இல்லை, இவர்கிட்ட அந்தஸ்து இல்லை, இவர்கிட்ட பெரிய குடும்பம் அதில் பாரம்பரியம்லாம் இல்லை, பரவாயில்லை. என் பொண்ணு என்ன பண்ணுவார், நல்ல முறையில் நடத்தி காட்டுவார். கொடுத்தாங்க. அவர் கட்டினார்ல, அவர் அபூபக்கரில் கல்யாணம் பண்ணுறோன்னா அப்போ லைஃப் செட்டில் தான். ஏன் ஒவ்வொரு போருக்கு போயிட்டு வரும்போதும் இவ்வளோ கனிமத்து கிடைக்குது, எனக்கும் கனிமத் கிடைக்கும், அவருக்கும் கனிமத் கிடைக்கும். ஆல்ரெடி ஒரு பணக்கார குடும்பம், நமக்கு லைஃப் செட்டில். இப்படி வந்தாரா ஜுபைர் ரலியல்லாஹ்? அவர் என்ன பார்த்தாரு? அஸ்மா ரலியல்லாஹ்வுடைய உருவத்தையோ அந்தஸ்தையோ பாரம்பரியத்தையோ எதையுமே பார்க்கல. அந்த அம்மாவுடைய கொள்கையை பார்த்தாங்க. அந்த அம்மாவுக்கு என்ன ஆசை தெரியுமா? நான் ஒரு குழந்தைய ஈண்டெடுப்பேன், நான் ஒரு குழந்தைய பெப்பேன், இந்த மார்க்கத்திற்காக வேண்டி உயிர் கொடுக்கும். இதுதான் அந்த அம்மாவுடைய கொள்கை. இது யாருக்கு பிடிச்சி போகுது? இப்படிப்பட்ட உங்களுடைய மார்க்கத்தை வளர்ப்பதற்காக வேண்டி நம்ம திருமணம் பண்ணுறோமா? இப்படி நம்மளுடைய சமரச பேச்சு இருக்கா? பெண் வீட்டுக்காரன் ஆண் வீட்டுக்காரன் உட்காந்துக்கிட்டு ஏன் குழந்தை இந்த மார்க்கத்திற்காக வேண்டி நீங்கள் பெற்றெடுக்கணும், அதன் முறைப்படி வளர்க்கணும்னு பேசக்கூடிய பெண் வீட்டுக்காரங்க இருக்கிறாங்களா, இல்லை ஆண் வீட்டுக்காரங்க இருக்கிறாங்களா? இந்த கல்ச்சர் பிடிச்சி போகுது யாருக்கு? ஜுபைர் ரலியல்லாஹு அவங்களுக்கு பிடிச்சி போகுது. ஓகேன்றாங்க, 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணால் இவங்க வீட்டில் இதே பொருளாதாரமே கிடையாது, ரேஷனே கிடையாது. ஒரு நாள் சாப்பிட 2 நாள் சாப்பாடு இல்லை. பேரிச்ச பழமையும் ஏதோ ஒரு கொட்டையும் மெண்டுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு தான் போகணும். ஒரு நாள் கூட அஸ்மா ரலியல்லாஹு போய், ஜுபைரே உன்னை கல்யாணம் பண்ணதால தான் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் தெரியுமா, சாப்பாடு இல்லாமல் அவதிப்பட்டு இருக்கேன் தெரியுமா, எங்கள் அப்பா வீட்டில் எப்படி சாப்பிட்டேன் தெரியுமா, என் அப்பா எப்படி இந்த ராணி மாதிரி வச்சிருந்தாரு தெரியுமா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு ஒரு முறை பண்ணல. ஏன் 2 பேரும் கொள்கை என்னது? நான் சொல்கிற தலைப்பும் நான் சொல்கிற இதை புரியுதா? கனெக்ட் ஆகுதா? இவங்கள்ட்ட வசதி வாய்ப்பு இல்லைனா கூட இவங்களுக்கு என் புருஷனை கட்டின அவதிப்படுறேன் கஷ்டப்படுறேன்ற எந்த மன குமுழுதும் உள்ள கிடையாது, மன டென்ஷன் கிடையாது. நிம்மதியாக வாழ்கிறாங்க, நிம்மதியாக தூங்குறாங்க, நிம்மதியாக சேர்றாங்க. அவங்க ஒரு நாள் கூட இவங்க இப்படிப்பட்ட குடும்பத்துலேருந்து வாங்கிட்டு வந்து இவங்களுக்கு அப்படி படுக்க வச்சுருக்கேன்னு, இப்படி கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கேன்னா இல்லை, இதுதான் என் வாழ்க்கை, இதுதான் என் குடும்பம். ஹயர் அளவில் என்ன கொடுத்துருக்கானோ அதை வச்சு அவங்க 2 பேரும் ஓட்டிகிட்டு இருந்தாங்க, அவங்களுடைய குடும்பத்தை நடத்திட்டு இருந்தாங்க. ஒரு நாள் குழந்தை போகுது. ஒரு நாள் எப்படிப்பட்ட குழந்தை தெரியுமா? அது ஹிஜ்ரத் செஞ்சு வந்த அஸ்மா ரலியல்லாஹு குழந்தை பிரசவமாக இருந்துட்டு வருவாங்க. அஸ்மா ரலியல்லாஹுடைய அந்த வரலாறுலாம் கேட்டிங்கன்னா கண்ணீர் வரும். அவங்க குடும்பம் அவங்க என்ன பண்ணுவாங்க, மதீனாவில் யூதர்கள்லாம் அந்த முனாஃபிக்லாம் பண்ணுவாங்க, என்ன பண்ணிடுவாங்க, இந்த முகமது ஏற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆண் வாரிசே கிடையாது, ஆண் குழந்தைய பிறக்காதுன்ற மாதிரி ஒரு பொருளை கலக்கி விட்ருவாங்க. அந்த டைமில் இவங்க ஹிஜ்ரத் செஞ்சு வரும்பொழுது இந்த குழந்தைய ஈண்டெடுத்து பெற்று கொண்டு வந்து கொடுப்பாங்க. யார்கிட்ட? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வரும்பொழுதே லப்பை களிமா சொல்லிட்டு வரும். அந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கிட்டால் ஆண் வாரிசே இல்லைன்னு சொல்லும் பொழுது ஆண் வாரிசு உள்ளே என்ட்ரி ஆகும். அப்போ எப்படி இருக்கும் அந்த காட்சி? அப்போ அந்த குழந்தைய எடுத்துகிட்டு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மடியில் வைக்கிறாங்க. மடியில் வச்சுன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போ தான் அவங்க குழந்தைக்கு பேர் வைக்கிறாங்க. அப்துல்லா இப்னு ஜுபைர், அப்துல்லான்னு பேர் வைக்கிறாங்க. நாட்டில் எச்சப்பட பேர் வைக்கிறாங்க. அந்த குழந்தைக்கு பேர் வச்சோடனே அஸ்மா ரலியல்லாஹு எப்போ என்ன சபதம் உங்களுக்கு? என் குழந்தை இந்த மார்க்கத்திற்காக வேண்டி ஒரு நாளும் கோழியாக இருக்கக்கூடாது, மார்க்கத்தை உண்மை உரைக்க பேசணும், உண்மைக்கு நிற்கணும், உண்மைக்கு சாகணும், இப்படிப்பட்ட வீரமிக்க என் குழந்தைய வளர்ப்பேன் அப்படின்னு நீயே தச்சு வளர்த்தாங்க. அதுக்கு அவங்க எடுத்த ப்ராசஸ் என்ன தெரியுமா? நம்ம குழந்தைய 2 வயசு குழந்தைய கொண்டு போய் காட்டில் கொண்டு போய் நிற்க வைப்போமா? ஆனால் அஸ்மா ரலியல்லாஹு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த அப்துல்லா இப்னு ஜுபைர் இவங்களை தூக்கிட்டு போய் நடு காட்டில், அதாவது அவங்க அன்னைங்களாம் அந்த காலை கடன் முடிக்கணும்னா அந்த வெயில் அந்த வெளிச்சம் வரதுக்கு முன்னாடியே காலை கடன் தான் பண்ணுவாங்க. நாங்களாம் இங்கே பார்த்துருக்கேன். நான் சின்ன வயசு இந்த ஊருக்கு வரும்போது வந்துன்னா பாத்ரூம் எதுவும் இங்கே இருக்காது, பின்னாடி தான் போகணும். அப்போ அந்த பின்னாடி போகும்போது என்ன பண்ணுவாங்க, இந்த ஊரே பின்னாடி தான் இருக்கும். லேடிஸ் எல்லாமே எங்கே இருப்பாங்க, 4 மணிக்கெலாம் பின்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாமே அங்கே தான் இருப்பாங்க. அவங்க போயிட்டு ஒரு தினத்தை கொண்டு போய் பின்னாடி போயிட்டு வருவாங்க. ஜென்ஸ்லாம் காலையில் போவாங்க, லேடிஸும் அந்த மாதிரி அங்கே என்ன பண்ணுறாங்க. அஸ்மா ரலியல்லாஹு நான் போகும்பொழுது குழந்தைய கூட்டிகிட்டு போய் நடு காட்டில் வச்சு, அதாவது நடு ஒரு பாலைவனத்தில் வச்சுட்டு இவங்க காலை கடனை முடிச்சு வர்றதுக்கு 2 மணி நேரம் எடுத்துப்பாங்களாம். குழந்தைய நிற்க வச்சுருப்பாங்களா, அங்கே நிற்க வச்சுட்டு வந்துடுவாங்களாம். எல்லாரும் கேட்பாங்களா, ஏன் அப்படி பண்ணுறீங்க, ஏன் அப்படி பண்ணுறீங்க? ஏன் குழந்தைக்கு சின்ன வயசுலேருந்து இருட்டுனா பயம் இருக்கக்கூடாது. ஏன் குழந்தைக்கு சின்ன பூச்சி கடிச்சிடும், மிருகம் வந்துடும், அது வந்துடும், இது வந்துடும், எந்த பயம் என் குழந்தைக்கு பயம்னு ஒன்று இருக்கக்கூடாது. பயம்னா என் குழந்தைக்கு அல்லாஹ் பற்றி தான் பயம் இருக்கணும். அல்லாஹ் பேச்சு கேட்கலையே, அல்லாஹ் சொல் பேச்சு நடக்கலையே, இந்த பயம் தான் என் குழந்தைக்கு இருக்கணும். அந்த உள்ளத்தில் இருட்டுன்ற பயம் கூட இருக்கக்கூடாது. புளி பூச்சி கிடச்சிடும், அதை கிடச்சா எந்த பயம் என் குழந்தைக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, காட்டில் கொண்டு போய் ப்ராசஸ் வைக்கிறாங்க. அந்த குழந்தை 2 வயசு வரைக்கும் அப்படி தான் வளருது. 2 வயசு வரைக்குமே அப்படி தான் கொண்டு போய் காலில் வச்சுருவாங்க. 2 மணி நேரம் வச்சுட்டு கூட்டு வருவாங்க. அப்பா எப்படிப்பட்டவர் தெரியுமா? ஜுபைர் ரலியல்லாஹு போருக்கு போனாங்கன்னா பின்னாடி மூட்டை கட்டுற மாதிரி குழந்தைக்கு முன்னாடி பின்னாடி கட்டிக்கிட்டு போருக்கு போயிடுவார். போரில் 2 சஹாபி தான் ஆரம்பத்துலேருந்து எல்லை வரைக்கும் போயிட்டு வர 2 சஹாபி. ஒரு சஹாபி ஹம்ஸா ரலியல்லாஹு. ஹம்ஸா ரலியல்லாஹு என்ன பண்ணுவாங்க, இந்த ஆரம்பத்தில் வச்சாங்கன்னா போய் எல்லை வரைக்கும் போயிட்டு வந்துடுவாங்க.
இந்த கபடியில் ஆடுவாங்க பார்த்தீங்களா, கபடின்னு முன்னாடியே இருந்துட்டு தொட்டுட்டு வந்துடுவாங்க. இது இந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. எங்கே போவாங்க, பின்னாடி ரேஞ்ச் வரைக்கும், அவங்கள பின்னாடி வரைக்கும் போயிட்டு அடிச்சுட்டு பிரி முன்னாடி வருவாங்க. யார்? 2 சாஹிப், ஒன்று ஹம்சா ரலியல்லாஹு, இன்னொன்று ஜுபைர் ரலியல்லாஹு. நிறைய சஹாபாக்கள் சொல்கிறாங்க, அவருக்கு தலைக்கு கத்தி வந்துச்சு அப்படின்னா முதல்ல அறப்படுறது அப்துல்லா இப்னு ஜுபைர், அந்த குழந்தை தான் அறப்படும். ஏன்னா அதுதான் பின்னாடி கலையை தொங்க போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கும், கட்டி வச்சுருப்பாங்க. ஆனால் அவர் அந்த குழந்தையோடு போயிட்டு வருவார். இது யாருடைய குழந்தை? இது இஸ்மாயில் ரலியல்லாஹு. நீயத் என்னது? அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வேண்டி. இப்போ இவங்க 2 பேருக்குள்ள என்ன சண்டை வந்தாலும் இவங்க பிரிவாங்களா? இந்த 2 பேருக்கும் பணம் பெரிய பொருட்டா, அந்தஸ்து ஒரு பொருட்டா, அழகு பொருட்டா, இல்லை குடுக்கல் வாங்கல எதுவும் இல்லை, நீ தான் பெரிய நான் தான் பெரிய, இது இருக்குமா? 2 பேருக்கும் கொள்கை என்னது? அல்லாஹ்வுடைய மார்க்கம் உயரணும், அந்த மார்க்கத்துக்காக வேண்டி வீரமிக்க ஒரு குழந்தை இருக்கணுன்ற மாதிரி அவங்க குழந்தை இது பண்ணுறாங்க. அப்போது அம்மா ஒரு பக்கம் ப்ராசஸ்ஸு, அப்பா ஒரு பக்கம் ப்ராசஸ். அப்பாவுடைய ப்ராசஸ் என்னது? காலத்திலே கொண்டு போய் காமிச்சிட்டு வராங்க. அம்மாவுடைய ப்ராசஸ் என்னது? இயல்பு வாழ்க்கை, வீட்டுக்குள்ளே எப்படி இருக்கணும், எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணணும், தந்தை வந்து எப்படி மரியாதை கொடுக்கணும், வீட்டில் உறவினருக்கு வந்து எப்படி மரியாதை கொடுக்கணும், எப்படி நிற்கணும், எப்படி பேசணும், இவ்வளோ தான் தூங்கணும், இவ்வளோ தான் ஏந்திரிக்கணும், இதுதான் குர்ஆன், இதுதான் படிக்கணும், எப்படி இருக்கும் அந்த குடும்பம், எப்படி இருக்கும்? ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குழந்தை ஓரளவுக்கு வளர்ந்துருச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு இருக்கும்போது ஓரளவுக்கு வளர்ந்துருச்சு அந்த குழந்தை. வளர்ந்தோடனே அன்றைக்கி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ரத்தம் குத்தி எடுப்பாங்க. இன்றைக்கும் அந்த இஜ்மா என்ன சொல்கிறாங்க, இஜாமா ஏதோ சொல்கிறாங்க, அந்த ரத்தத்தை என்ன பண்ணுவாங்க, வச்சு எடுப்பாங்க. அன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா, சஹாபாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப தலைவலி, அந்த கெட்ட ரத்தம் இருந்துச்சுன்னா குத்தி எடுப்பாங்க. அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு ஒரு முறை என்ன பண்ணுறாங்கன்னா, குத்தி ரத்தத்தை எடுக்கிறாங்க. குத்தி ரத்தத்தை எடுக்கும்பொழுது ஒரு கிண்ணறைய ரத்தம் வருது. இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஜுபைர் ரலியல்லாஹு அவங்கள வந்து கூப்பிட்றாங்க, அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு கூப்பிட்றாங்க, இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்டுட்டு இதை கொண்டு போய் என்ன பண்ணுங்க, என்ன சொல்கிறாங்க, யாருக்கும் தெரியாத, யாரும் பார்க்காத இடத்துல கொண்டு போய் கொட்டிடுங்க அப்படின்றாங்க. இவர் கொண்டு போகிறார், கொண்டு போய் பார்க்குறாரு, எல்லாம் யாருக்கும் தெரியாது சொன்னார். சொல்லி என்ன பண்ணுறாரு, பார்த்துட்டு டக்குன்னு குடிச்சிடுறாரு, ரத்தத்தை குடிச்சிடுறாரு. குடிச்சிட்டு நேராக வந்துட்டு என்னங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்துட்டாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, என்ன பண்ண அப்படின்ட்டு. நீங்கள் சொன்ன மாதிரி யாருக்கும் தெரியாத இடத்துல போட்டு வந்துட்டேன் அப்படின்னு. மறுபடியும் கேட்குறாங்க, இல்லை யாருக்கும் தெரியாத எந்த இடத்துல எங்கே போட்டேன் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி யாரும் பார்க்காத, யாரும் கண்டுபிடிக்காத இடத்துல நான் போட்டு வந்துட்டேன் அப்படின்றது. மறுபடியும் ரசூல் இல்லை, நீ ஏதோ சொல்கிற, கரெக்டாக சொல்லு, எங்கே போட்ட சொல்லு அப்படின்றாங்க. ரசூலுல்லாஹ் யாரும் பார்க்கக்கூடாது அப்படின்னா அது ஒரே இடம் தான், என் இதில் யார்ட்டையும் பார்க்கல, நான் குடிச்சிட்டேன் அப்படின்றாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, உன்னுடைய ரத்தத்தை, உன்னுடைய உடலை வந்து என்ன பண்ணாது, நரகம் தீண்டாது. புரியுதுங்களா? உன்னுடைய உடல் ரத்தமோ நரகமோ என்ன பண்ணது, உன்னைய தீண்டாது அப்படின்றாங்க அந்த குழந்தைய பார்த்து. இது ஒரு முறை நடக்குது. ஒரு முறை அந்த குழந்தை எப்படிப்பட்ட வீரமிக்கலோ வளருது அப்படின்னா, பின்னாடி உமர் அலிலாவுடைய கலிஃபா காலகட்டம். அப்போ கொஞ்சம் வளர்ந்துருது அந்த குழந்தை. உமர் இல்லா ஆட்சிக்கு வராங்கன்னா அந்த குழந்தை என்ன ஒரு 12 வயசு அப்படி இருக்கும், சரிங்களா? ஒரு 12 வயசு 13 வயசு. உமர் இல்லா என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த அப்துல்லா இப்னு ஜுபைர் வந்து ஒரு குழந்தையோடு விளையாடிட்டு இருக்கிறாங்க. உமர் இல்லாவை பார்த்த உடனே எல்லா குழந்தையும் எஸ்கேப் கதை ஓடிடுச்சு. இவர் மட்டும் நிற்கிறார். அப்போது சிரிச்சு, அதாவது உமர் இல்லா உள்ளுக்குள்ளேயே சிரிக்கிறாங்க. சிரிச்சுக்கிட்டே, இந்த குழந்தைக்கு பரவாயில்ல, தைரியம் இருக்குது, நம்மளை பார்த்து ஓடாமல் உள்ளே சிரிச்சுக்கிட்டு கேட்குறாங்க, எல்லாரும் ஓடிட்டாங்க, நீ மட்டும் ஏன் ஓடலை அப்படின்னா, அந்த குழந்தை வீரியமிக்க பேசுது. அந்த டைமில் பாதை நீட்டாக இருக்குது, குறுகலாக இல்லை, வழி மறைச்சிட்டு நின்றா நான் தள்ளி போய் நிற்கலாம், பாதை பெருசாக தான் இருக்குது, நீங்கள் தாராளமாக போகலாம், சரியா? இன்னொன்று, நான் எந்த தப்பும் செய்யலை, நான் குற்றவாளி கிடையாது, உங்களை பார்த்து ஓடுறது, நான் குற்றம் செஞ்சு தானே ஓடணும், நான் எந்த குற்றமும் நான் செய்யலை, இப்போ நான் ஏன் ஓடணும் அப்படின்றாங்க. அப்போ உமர் இல்லா சிரிச்சுக்கிட்டே அவங்க தள்ளிட்டு போகிறாங்க. இது வந்து வீரனா புரியுது அவங்களுக்கு, குற்றம்னா என்னன்னு தெரியுது. எல்லா குழந்தையும் ஓடுது, ஏன் தொழுதியான்னு கேட்டுருவாங்க, ஓதுனியா மதசாக்கு போனியான்னு கேட்டுருவாங்க, ஏதாச்சும் கேட்டுருவாங்கன்னு சொல்லி ஓடுது. இவருக்கு மதசாக்கு போயிருப்பாரு, தொழுது இருப்பார், எல்லாம் பண்ணியிருப்பாரா இல்லையா? அப்போ அது சொல்லு, அந்த குழந்தை பேசுது, நான் எந்த தப்பும் செய்யலை, ஏன் உங்களை பார்த்து பயப்படணும்? அப்போ இன்னொரு ப்ராசஸ் என்னது, பயப்படணும் அப்படின்னாவே அது யாருக்கு பயப்படணும்? அல்லாஹ்வுக்கு தான் பயப்படணுன்றது எங்கே விதிக்கப்பட்டது, எங்கள் பிஞ்சிலேயே சொல்லப்பட்டது. அப்போ அந்த குழந்தை எப்படிப்பட்டது, அதனுடைய அந்த குழந்தை இறந்து போனது, அந்த பெரிய விஷயம் அது. இப்போ நான் இதை மட்டும் நான் சொல்கிறேன். இது நம்ம இந்த ப்ராசஸ் நம்ம எப்போ எடுக்க போகிறோம், இந்த கல்ச்சரை எப்போ நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம், எப்படி திருமணம் பண்ணணும், இப்படி தானே திருமணம் பண்ணணும், இந்த ரீதியில் நம்ம குழந்தை பெற்றோமா? என் குழந்தையை இந்த ரீதியில் நான் 2 வழிமுறைக்காண்டி நான் பெக்க போகிறேன், ஒன்று குர்ஆனை மனப்பாடம் பண்ண வைக்க போகிறேன், இன்னொன்று அதன்படி நடக்க வைக்கிறதுக்கு என் குழந்தை பெக்க போகிறேன். நீயத்திருக்கா? இல்லை. ஏன் உங்களுக்கு தேவை பணம், புருஷங்கிட்ட தேவை பணம், இவருக்கு என்ன தேவை, பொண்டாட்டிக்கு முன்னாடி நல்ல முறையில் வாழ்ந்து காட்டணும், 2 வீடு 4 பங்களா இந்த மாதிரி வாழ்ந்து. இது வாழ்க்கையா? இப்படி வாழ்க்கைக்கு துனியாவுக்கு பின்னாடி போனதுனால முஸ்லீம் சமுதாயத்திற்கு மக்சத் என்னன்னு தெரியாமல் போயிடுச்சு. இன்றைக்கி தீனு மேலோங்கி நிற்கலை, தீனை அடிமட்டத்துக்கு கீழே போயிடுச்சு. அல்லாஹ் அக்பர்னு பாங்க சொல்கிறீங்க, அல்லாஹ் மிகப்பெரியவன்னு பீத்திக்கிட்டு சொல்கிறீங்க, அல்லாஹ் இங்கே எங்கேயுமே பெரியவனாக இல்லை. ஹஜ்ஜுக்கு போகிறீங்க, லக்பைக்னு அல்லாஹ் கிட்ட போய் சொல்கிறீங்க, நான் வந்துட்டேன்னு சொல்கிறீங்க, இன்னல் ஹம்த வ நியமத்த லக்க வல் முல்க்குன்னு சொல்கிறீங்க. இந்த உலகத்துலேயும் சரி, உன்னுடைய பொருளாதாரத்துலேயும் சரி, உன்னோட நியமத்துலேயும் சரி, உன்னுடைய புகழ்லையும் சரி, எந்த விதமான ஷிர்க் வைக்கலன்னு பீச்சிக்கிட்டு சொல்கிறீங்க. ஆனால் இங்கே அல்லாவுக்கு ஷிர்க் வைக்காமல் இருக்கீங்களா? பணக்கவலை, அதாவது பணத்தில் அல்லாஹ் இருக்கிறானா?
பணத்தை நிர்ணயிக்கிறதுலையும், அதோடைய தராசை நிர்ணயிக்கிறதுலையும், அதோடைய அச்சடிக்கிறதுலையும், இல்லை அது உபரி பண்ணுறதுலையும், அதை சேமிக்கிறது அல்லா இருக்கிறானா? உங்கள் சட்ட திட்டங்கள் அல்லா இருக்கிறானா? எங்கே அல்லா இருக்கிறான்? அப்போ எதுக்கு ஒரு நாளைக்கு 5 வேளை நீங்கள் பாங்க சொல்கிறீங்க? சடங்காக மாற்றிட்டீங்கள. வேறு மதத்தை எப்படி வந்து அவங்க குரானை, அவங்களோட வேதத்தை அவங்க ஃபாலோ பண்ணாமல் அவங்க எதுக்கு அது பண்ணுறாங்கன்னே தெரியாமல் போயிடுச்சுல. அன்றைக்கி எலுமிச்சம் தூக்கி காலை கீழே வச்சுட்டு இருந்தாங்க. எதுக்கு? ஒட்டகத்துக்கு கீழே வச்சுருந்தாங்க. எதுக்கு? அதை டஸ்ட் ஏறக்கூடாது, அது கிருமி சாப்பிடக்கூடாது, அந்த நச்சுத்தன்மை பட்டுச்சுன்னா அந்த கிருமி செத்துருன்னு வச்சாங்க. இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அந்த எலுமிச்சத்துக்கு டயர் கீழே வைக்கிறீங்க. அப்படி தானே ஆயிடுச்சு. ஒரு அதோடைய உண்மைத்தன்மையை புரிஞ்சிக்காமல் அந்த கல்ச்சரை ஃபாலோ பண்ணனால மடமைத்தன்மை பின்னாடி போயிட்டுருக்கும். அதே மாதிரி தான் இன்றைக்கி ஆயிருக்கு. நம்ம அல்லாஹ் அக்பர்னு சொல்கிறீங்க. எங்கே இருக்கிற அல்லாஹ் அக்பர் கேட்டால் உங்களால் பதில் சொல்ல முடியுமா? முஸ்லீம் சமுதாயத்தால் பதில் சொல்ல முடியுமா? எங்கே இருக்குது? எங்கேயுமே இல்லை. அல்லா இப்போ இந்த மாதிரி இதில் போயிட்டு இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா, கல்யாணம் பண்ணுறோம் எதுக்குன்னு தெரியாதவர்களாக நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட கல்யாணம் பண்ணால் இப்படிப்பட்ட ஃபசாதான உலகத்தில் தான் வாழும். அப்துல்லா இப்னு சுபைர் அலி அல்லா, அந்த சுபைர் அலி அல்லாவும் அஸ்மார் அலி அல்லாவும் எப்படிப்பட்ட நியத்து வச்சாங்க? எப்படிப்பட்ட நியத்து? நாளைக்கு இந்த உலகத்தில் தீமையை அகற்றணும், வீரமிக்கவனா நிற்கணுன்ற ஒரு நியத்துக்காண்டி பண்ணாங்க. அப்படிப்பட்ட குழந்தை அல்லாஹ் கொடுத்தான். ஆமா இல்லையா? குடும்பத்தோடு சேர்ந்து வாழும் பொழுது நல்லதுக்கு என்ன கெட்டது என்னன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை கேட்கக்கூடிய ஒரு பழக்க வழக்கம் அந்த குழந்தைக்கு வரும். சென்றடையில் வந்து ஒரு கனிமத் பொருள்லேருந்து ஒரு பேரிச்சப்பழம் சாப்பிட்றாங்கன்னா ரசத்தில் வாயில் விட்டு அந்த குழந்தையோட வாயிலேருந்து அந்த பேரிச்சப்பழத்தை எடுக்கிறாங்க அப்படின்னா, பாதி தின்றுச்சே, எச்சையாயிருச்சே, துப்புனால கீழே போட்டாலும் வேஸ்ட்டு தானே, சரி முழுங்கிட்டு போகுதுன்னு விடாமல் அது முழுங்கி அது விரலை விட்டு கீழே போடுறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன ப்ராசஸ்? என்னது? அது கடுகளவு இருந்தால் கூட நீ திங்கக்கூடாது. அது நம்ம பொருள் கிடையாது, அது அல்லாஹ்வை சேர்ந்தது, அல்லாஹ் கிட்ட போகணும், அது பதில் சொல்லணும், இது பண்ணக்கூடாதுன்றது தானே. இந்த மாதிரி எந்த நடைமுறை பழக்க வழக்கங்களில் நம்ம சுன்னாவை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம்? தொழுகையில் ஃபாலோ பண்ணுறோமா? தொழுகை அவங்க தொழுகிற மாதிரி நம்ம தொழுகிறோமா? அவங்க எதுக்கு தொழுதாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுக்குங்க தொழுதுட்டு இருந்தாங்க? அல்லாஹ் கிட்ட உதவி கேட்குறாங்க, சாகிற வரைக்கும் உதவி கேட்குறாங்க. யா அல்லாஹ் உலகத்தில் கூட தீமையை அகற்று, உலகத்தில் கூட சைத்தானுடைய அந்த கான்செப்டை அகற்று என்ற மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்க? சாகிற அல்லாஹ் கிட்ட தொழுது உதவி கேட்குறாங்க. அதனால தான் ஊரை பிடிச்சாங்க, அல்லாவை உட்கார வச்சாங்க, ஹலீஃபாவை உட்கார வச்சாங்க. நீ சொல்லக்கூடியதான் நீதி, நீ கொடுக்கக்கூடியதான் தீர்ப்பு, நீ கொடுக்கக்கூடியதான் சட்டம், அல்லாஹ் உட்கார வச்சாங்க. அந்த மாதிரி தான் சஹாபாக்கள் தொழுதாங்க. நம்ம என்னத்தை தொழுகிறோம்? எதுக்கு தொழுகிறோம்? அல்லாஹ் சொல்லிட்டான்னு சொல்லு. எதுக்காண்டி தொழுகிற? மக்சத் என்ன? ஏன் தொழுகிற? சொல்ல தெரியுமா உங்களால்? ஏன் 5 வேளை தொழுகிறேன்னு கேட்டால் பதில் சொல்ல தெரியுமா? என்ன நோக்கத்திற்காண்டி தொழுகிறீங்க? அல்லாஹ் தானே, அல்லாஹ் சமத் தானே, அல்லாஹ் தேவையற்றவன் தானே. அப்போ ஏன் தேவை உள்ள மாதிரி ஆக்குற? அல்லாஹ்வுக்கு தொழுகை தேவையா கேட்டால் பதில் சொல்ல முடியுமா? அப்போ எதுக்கு தொழுகிறோம்? யா அல்லாஹ் இந்த தீமைகளை அகற்றுறதுக்கு எனக்கு சக்தியை கொடு, அறிவை கொடு, நாலேஜை கொடு, எனக்கு குழந்தைய கொடு, நல்ல முறையில் வளர்க்கக்கூடிய ஒரு பிள்ளைகளை கொடு, அதன் மூலிமா நாளைக்கு சந்ததிகளை வளர்க்கக்கூடிய தீமைகள் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அகற்றணும் யா அல்லான்றதுக்காக தொழுகணும். இன்னைக்கு எந்த தொழுகை இருக்குது நம்மள்கிட்ட? எந்த தர்மத்தை நீங்கள் போதிக்கிறீங்க? எப்படிப்பட்ட தர்மம்? ஏதோ ஒரு உங்களையே தேடி ஒருத்தன் வந்து ₹1 கேட்பான், அந்த ₹1 தூக்கி போட்டால் தர்மம்? அது முஸ்லீம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தர்மம் என்ன? தொலைநோக்கு பார்வை போயிடுச்சு, பசீரத்துன்ற ஒரு பார்வையே இல்லையே. எதனால் இந்த ஏழைகள் உருவாகிறாங்க? இதை பார்க்க தெரியாத முஸ்லீம் சமுதாயத்தினால. உனக்கு ஒரு வீடு கட்டணும் எப்படி பார்க்க தெரியுது, ஒரு வீடு ஒரு கடை வைக்கணும் எப்படி பார்க்க தெரியுது, ஒரு கார் வாங்கணும் எப்படி பார்க்க தெரியுது? இல்லை, ஒரு ஏழை உருவாரானா எப்படிப்பட்ட ஏழை எங்கேருந்து உருவாரான்? இது முஸ்லீம் சமுதாயத்தில் பார்க்க முடியாதா? என்கிட்ட என் பொருளாதாரத்துக்கு என்னுடைய குடும்பத்திற்கு தேவைக்கு போக மீதி எவ்வளோ சொத்து நான் சேமித்து வச்சிருக்கிறேனே, இதை பற்றி எல்லாம் என்கிட்ட கேட்பானே, இது எப்படி நான் செலவினை பண்ணணும், எப்படி இதை கட்டுக்கோப்பு பண்ணணும், நானே கூட்டு எல்லாத்துக்கும் கொடுக்கணுமா, இல்லை ஜமாத்தை கூட்டு ஒரு நிர்வாகம் பண்ணி கொடுக்கணுமா, என்ன மாதிரி பண்ணணும்? இருக்கவங்கள்ட்ட எது இருக்குது? எதுவும் இல்லை. ஹஜ் எதுக்கு பண்ணுறோம்? எதுக்கு செய்கிறோம் தெரியுமா? ஹஜ்ஜுக்கு எதுக்கு போகிறோம்? என்ன சொல்கிறோம்? அல்ல எல்லாத்தையும் விட்டு வந்துட்டேன் யார் அப்போ உங்ககிட்ட வந்து நிற்கிறேன், நீ என்ன வேலை சொல்லுற செய்கிறன்றதானே ஹஜ்ஜு. அதானே ஹஜ்ஜு. நீங்கள் போய்ட்டு ரிட்டர்ன் மறுபடியும் வந்துடுறீங்க, டூருக்கு போகிற மாதிரி போய்ட்டு வந்துடுறீங்களே. மக்சத் இல்லை, நோக்கம் இல்லை, எண்ணம் இல்லை, எதுவுமே இல்லையே. அல்லாஹ் என்ன அமல்களை பார்க்கக்கூடியவனா? அல்லாஹ்வை ஏமாற்ற முடியுமா? எதை வச்சு நீங்கள் ஏமாற்ற பார்க்குறீங்க? என்ன பண்ண போகிறீங்க? இது எல்லாத்துக்கும் பின்னாடியும் சைத்தான் இருக்கிறான். புரியுதுங்களா? துனியான்னு நீங்கள் போனீங்க, துனியாவை ஆசைப்படி எந்த ஒரு சின்ன விஷயம் சரி செஞ்சுருந்தா எப்படிப்பட்ட குழந்தைகளை வளர்த்துருக்கலாம்? எந்த விஷயம்? ஒரு கணவன் மனைவி தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயத்தில் நீங்கள் இந்த இஸ்லாத்தை பார்த்துருந்தீங்க அப்படின்னா உலகத்தில் இப்படிப்பட்ட குழப்பமான குழந்தைகள் பிறப்பாங்களா? அந்த குழந்தை மேலே தப்பா? அது குழந்தை அந்த மாதிரி பண்ணது குழந்தை மேலே தப்பா? யார் மேலே தப்பு? உங்கள் மனோ இச்சையின்படி நீங்கள் கேட்டது தான் தப்பு. அப்போ குரான் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? மனோ இச்சையே என்ன சொல்கிறான்? லா தத்தபிஉ குத்வாதி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சோட பின்பற்றாதீங்கன்னு எல்லாம் சொல்கிறான். ஷைத்தான் என்ன சொல்லுவான்? அறிவு ரீதியாக பேசுவான். ஷைத்தான் நல்லா என்ன பண்ணான்? அறிவு தானே வச்சான். நம்பிக்கை பெஸ்ட்டா, அறிவு பெஸ்ட்டா? நம்புறது பெஸ்ட்டா, அறிவு பெஸ்ட்டாங்க? அறிவு தான் பெஸ்ட்டா? நம்புகிறோம். மேராஜுக்கு போயிட்டு வந்தாங்கன்னு சொல்லும்போது அபூபக்கர் என்ன பண்ணாங்க? நம்பினாங்க. அறிவை பொறுத்துன்னு என்ன ஆகும்? எதில் போனாங்க காட்டு எல்லாத்தையும் கேட்பீங்க நீங்கள். அப்போ சைத்தான் என்ன பண்ணான்? அறிவை கொண்டு தான் அவன் இன்னி வரைக்கும் செயல்பட்டு இருக்கான். அவனுக்கு இன்னி வரைக்கும் அவனுடைய போட்டி என்ன? சைத்தான் என்ன அறிவு வச்சிருக்கான்?
நான் நெருப்பு, என்னுடைய அந்தஸ்து எப்பவுமே உயர்ந்து தான். அவன் மண், அவன் எப்பவுமே தாழ்ந்தவன் தான். அவன் என்னை விட ஒரு நாளும் பெஸ்ட்டாக ஆக முடியாது, அவனை ஆக்கவும் விட மாட்டேன். அந்த அறிவு இன்னியும் அவனை செயல்பட வைக்கிது. இதே அறிவு தான் நம்மளும் ஃபாலோ பண்ணணும். இந்த அறிவு அல்லாஹ் சொல்கிறான், மார்க்கத்துள்ள பெண்களை பார்த்து கல்யாணம் பண்ணுங்கள், மார்க்கத்துள்ள ஆண்களை பார்த்து கல்யாணம் பண்ணுங்கள், மார்க்கத்தும் சீராகும்னு அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் என்ன எடுக்கிறீங்க? இது ரெண்டத்தையும் விட்டுட்டு அழகு பார்க்குறீங்க, அந்தஸ்தை பார்க்குறீங்க, உயரத்தை பார்க்குறீங்க, வேறு எல்லாவனும் பார்க்குறீங்க. இப்போ இதனால் இவ்வளோ பெரிய குழப்பம் உருவாகிருக்கு. இந்த குழப்பத்தை தவிர்க்கணும் அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நீங்கள் ஒரு மணமகளை தேட போவீங்க, இல்லை ஒரு மருமகளை தேட போவீங்க, இல்லை ஒரு பேத்தியோ பேரணியோ ஈண்டெடுக்கணும்னு ஆசைப்படுவீங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே நியத்தி அவசியம். எப்படிப்பட்ட மருமகளை தேடணும், எப்படிப்பட்ட மருமகளை தேடணும், எப்படிப்பட்ட பேத்தி பேரனை எப்படிப்பட்ட வரணும், நீயத்து வைக்கணும். எப்படிப்பட்டவனாக வரணும், நாளே இந்த இஸ்லாத்தை மேலோங்க செய்யக்கூடியவர்களாக அது வரணும். அப்படிப்பட்ட குழந்தை வளர்ப்போமா இன்ஷா அல்லாஹ். அந்த மாதிரி நியத்தில் நீங்கள் கல்யாணம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள மனைவிக்குள்ள கணவனுக்குள்ள எப்படிப்பட்ட மனக்கசப்பு இருந்தாலும் நீங்கி போயிடும். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு எப்படிப்பட்ட சோதனை நல்லா கொடுத்தாங்க, உடம்புல ஃபுல்லாக சோதனை கொடுத்தாங்க. இவங்க அந்தஸ்துக்காக வேண்டியும் நபின்ற ஒரு பதவிக்காக வேண்டியும் இவங்க கல்யாணம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா எப்பயோ ஓடி போயிருப்பாங்க. யார்? அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி எப்பயோ ஓடி போயிருப்பாங்க. ஆமாவா இல்லையா? அப்போ அவங்க அவங்கள இருக்க வச்சது என்ன? அல்லாஹ் கேட்பானே, அல்லாஹ் அடிப்பானே, அல்லாஹ்காண்டி தான் கல்யாணம் பண்ணணும். இவர் அழகு நபின்ற எந்த ஒரு குணத்தை பார்த்து கல்யாணம் பண்ணலையே, அல்லாஹ்காண்டி கல்யாணம் பண்ணுமே, அந்த குழந்தைய மார்க்க ரீதியாக வளர்க்கணும். இது கவனிச்சுன்னு அவங்க இருந்தாங்க. புரியுதுங்களா? இப்படி தான் நம்ம இருக்கணும். இது அல்லாஹ் நம்ம சார்ந்து போயிட்டோம் அப்படின்னா நம்ம உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த மனக்கசப்பும் எதுவுமே நம்மள்கிட்ட இருக்காது. சரிங்களா? இறுதியாக ஒரே ஒரு அதிதை சொல்லி முடிச்சிடுறேன். 3 நபர்களிடம் அல்லாஹ் பேச மாட்டான். அல்லாஹ் பேச மாட்டான்றது நிறைய விஷயங்கள்ல இருக்குது. இது ஒரு வித்தியாசமான ஒரு ஹதீஸ். 3 நபர்கள்ட்ட அல்லாஹ் பேசவே மாட்டான். ஃபஸ்ட்டு யார் பெற்றோர்களை நோவினை செய்கிறாங்களோ அவங்கள்ட்ட அல்லாஹ் பேச மாட்டான். சரிங்களா? அப்போது பெற்றோர்கள் ரொம்ப முக்கியம். பெற்றோரை தூக்கி போடக்கூடிய குழந்தைகள் வளர்க்குறாங்க அப்படின்னா அப்போ அந்த பெற்றோருக்கு அல்லாஹ் கேள்வி கேட்பான், நீ ஏன் இப்படிப்பட்ட குழந்தைய வளர்த்தேன்னு கேட்பான். புரியுதுங்களா? அது நல்லபடியாக சொல்லி கொடுத்து வளர்த்து அதுக்கப்புறம் மறுத்துச்சுன்னா அது வேறு வித்தியாசம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறது கிடையாது. பாசம் காட்டி நேசம் காட்டி அதுக்கு அன்பு காட்டி நிறைய தப்பு பண்ணாலும் பரவாயில்ல, தட்டி கொடுத்து வளர்ந்து நாளைக்கு அது தப்பே செஞ்சாலும் என்ன பண்ணுறது, கண்டுக்காமல் இருக்குது. அப்போது முதல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, பெற்றோரை நோய்வினை செய்யும் பிள்ளைகளை அல்லாஹ் பண்ண மாட்டான், பார்க்கவே மாட்டான், பேச மாட்டான். ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, குடும்பங்களில் ஆணை போன்று தன்னை பாகித்து கொள்ளும் பெண்கள் அவங்கள்ட்டையும் அல்லாஹ் பண்ண மாட்டான், பேச மாட்டான். எப்படி சொல்கிறாங்க? குடும்பத்தில் தன்னை ஆண்களை போன்று பாகித்து கொள்ளும், அதாவது அதை போன்று மாற்றிக்கொள்ளும் பெண்களை அல்லாஹ் பண்ண மாட்டான், பேச மாட்டான். அப்படின்னா என்னன்னு புரியுதா? இன்னைக்கு வீட்டுடைய முடிவுகள் எடுக்கக்கூடிய இடத்துல யார் இருக்கிறா? யார் இருக்கிறா? ஆண் இருக்கிறானா, பெண் இருக்கிறானா? ஏன் பெண்கள் இருக்கிறாங்க? சோறு கிடைக்காது. இவருக்கு கடைசி வரைக்கும் சமைக்க தெரியாது, அதனால சோறு கிடைக்காது. அதனால என்ன பண்ணுறாரு, இவர் கடைசி வரைக்கும் அடங்கியே போகிறாரு. இப்படி இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ல, அர்ரிஜாலு கவ்வாமூன் அலன் நிசா. ஆண்களே, பெண்களுக்கு நிர்வாகம் செய்யக்கூடிய தகுதி யார் கொடுத்துருக்காங்க? ஆண்களுக்கு, உங்களுக்கு தான் கொடுத்துருக்கு. நீங்கள் தான் முடிவு செய்யணும். உங்கள் குழந்தை எப்படி வளரணும், என்ன பண்ணணும், எப்படிப்பட்ட மனைவி கல்யாணம் பண்ணணும், எல்லா முடிவும் இறந்தது உங்கள் கையில் தான். நீங்கள் தான் நிர்வாகம். இப்போ நீங்கள் தான் கரெக்டாக இருக்கணும். இப்போ இங்கெல்லாம் மாறி இருக்கு அப்படின்னா இப்போ யார் தப்பாக இருக்கிறா? கணவன் தப்பாக இருக்கிறான், அதனால மனைவி ஆயிட்டாங்க, அவங்க இடத்துக்கு வந்துட்டாங்க. புரியுதுங்களா? இப்போ மனைவிக்கு நம்ம நல்ல முறையில் உபதேசம் செஞ்சு இப்படி பண்ணியிருந்தோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ரோலை எப்பவுமே எடுக்க மாட்டாங்க. மேனேஜ்மெண்ட் ரோலை, அதை கண்ட்ரோல் பண்ணுற ரோலை அவங்க எப்பவுமே வர மாட்டாங்க. இந்த பொறுப்பை நீங்களே பார்த்துக்கோங்க, நாங்கள் எங்கள் பொறுப்பை பார்த்துக்குறோம். எந்த பொறுப்பு? வீட்டில் நடக்கக்கூடிய வளர்க்கக்கூடிய பொருளாதாரம் என்ன இது நாங்கள் பார்த்துக்குறோம். வெளியில் யாரை கட்டி கொடுக்கணும், எங்கே கடை வைக்கணும், என்ன பண்ணணும், வீடு கட்டணுமா கட்டக்கூடாதா, கார் வாங்கணுமா வாங்கக்கூடாதா, இந்த இடத்த பொண்ணு கொடுக்கூடாது, இந்த முடிவுகள் வகைரா எல்லாமே என்ன பண்ணுங்கள் நீங்கள் எடுத்துக்கோ. வீட்டில் இருக்கக்கூடிய ஒழுக்கவியல் என்னென்ன இருக்கும் நான் எடுத்துக்கிறேன். வீட்டுடைய தலைவி நான், வெளியுடைய தலைவி நீங்கள் என்ன சம்பாரிச்சிடணும். இன்றைக்கி என்ன கண்டிஷன் அப்படின்னா, நீ இவ்வளோ கொண்டு வரணும், நீ இதை சம்பாதிக்கணும், இந்த வேலைக்கு நீ போகக்கூடாது, அந்த வேலைக்கு தான் நீ போகணும், அந்த வேலை திருவிழா கூட அந்த வேலை செய் மொபைல் இல்லையா, வெளிநாட்டுக்கு போகிற விருப்பம் கூட என்ன பண்ணு, வெளிநாட்டுக்கு போய் இது போன்ற விஷயங்கள் என்ன பண்ணக்கூடாது, இங்கே கேட்கக்கூடாது. ஆனால் இன்றைக்கி அந்த முறை விஷயங்கள் கேட்குறாங்க. ரிட்டையர்மெண்ட் ஆன ஆண்களோட நிலைமை பார்த்துருக்கீங்களா? ரிட்டையர்மெண்ட் ஆகாத வரைக்கும், சம்பாரிச்சு கொடுக்குற வரைக்கும் அவருக்கு முத்து மாலை தான் அவருக்கு கண்ணே மானே பொண்ணே தேனேன்னு தான் லெட்ரு போயிட்டுருக்கும். கால் வந்தாலும் ரெஸ்பான்ஸ் அப்படி இருக்கும். எக்ஸிட் ஆகி வந்துட்டாருன்னு வச்சுங்களேன், ரிட்டையர்மெண்ட் ஆகி வந்துட்டாருன்னு வச்சுங்க, அவர் நிலைமையை பார்த்துருக்கீங்களா? தொடப்பத்துக்கு இருக்க மரியாதை கூட அவருக்கு இருக்காது. சுப் தான் ஏமா மருமகளை நீ பேசக்கூடாது, இந்த விஷயத்தை நீ மூக்கு நுழையக்கூடாது, நீ என்ன அங்கே போயிட்டு இருக்க, நீ அமைதியாக உட்காரு, அவ்வளோதான். புரியுதுங்களா? இது போன்ற நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. இதெல்லாம் கியாமத்தில் அடையாளங்கள். இதெல்லாம் எந்தெந்த ரோல் எடுக்கணுமோ அதை கரெக்டாக பார்த்து எடுங்க. 3வது, தன் குடும்பத்தில் நடக்கும் மானக்கேடான செயல்களை கண்டு கொள்ளாத தலைவர்கள். இன்னைக்கு அப்படிப்பட்ட அப்பாக்கள் வந்துட்டாங்க. குடும்பத்தில் பையன் தப்பான ரீதியில் போயிட்டுருப்பான், ஒரு இடத்துக்கு போயிட்டுருப்பான், தப்பான டைமில் தூங்குவான், தப்பான பாட்டு கேட்பான், தப்பான படங்களை பார்ப்பான், தப்பான ஃப்ரெண்ட்ஷிப்போடு சேருவான், தப்பான வியாபாரம் பண்ணுவான், தப்பான செயல்களை செய்வான். புரியுதுங்களா? அதை கண்டுக்காமல் இருக்கிறாங்க பார்த்தீங்களா பெற்றோர்கள்.
அவங்களுக்கும் அல்லா பேசுமா. நீ என்ன தான் தொழுது வந்தாலும் சரி, நீ என்ன தான் நன்மையை கொண்டு வந்தாலும் சரி. ஏன்னா ஆணிவேர் நீ ஏன் பிடுங்கலை? உங்ககிட்ட தானே இருந்தான் அவன். நீ அப்போவே கேட்டிருந்தேன்னா அவன் திருந்த மாட்டாங்க. அவன் எனக்கு சொன்னால் என் முன்னாடி 2 முறை தம் அடிச்சு காட்டுவாங்க அப்படின்னா இன்றைக்கி சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க. ஏன்னா அந்த பொண்ணோட பழகிற பண்ணா அப்படின்னா அவன் நைட்டு ரூமுக்கு கொண்டு போய் வச்சுட்டு கொண்டு போய் வீட்டில் கொண்டு போய் விட்றாங்கன்றான். அப்போங்க எதுவுமே எனக்கு சொல்ல முடியல. இந்த மாதிரி பெற்றோர்கள் நிறையா வந்துட்டாங்க. தண்ணி குடிக்காதரா அப்படின்னா சரி இவன் முன்னாடி குடிக்கல, பின்னாடி போய் குடிச்சிக்கிறேன்ற மாதிரி இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒழுக்கங்கள் எல்லாத்துலேயுமே மோசமான பிள்ளைகள் வளரக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அதை கண்டுக்காத மாதிரி நடந்துக்கிற பெற்றோர்கள் குடும்பத்தினர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. பெண்கள் ஆண்களை தேடி ஓடி போகிறது, பெண்கள் அந்த குடும்பத்தில் வந்து விஷயம் கசையும். உன் பொண்ணு அந்த இடத்துல பார்த்தேன், உன் ஃபேமிலியான பொண்ணு அந்த இடத்துல பார்த்தேன், கண்டுக்காதீங்க, அதை சொன்னால் அவங்க கேட்டுக்க மாட்டாங்க, அது பண்ண மாட்டாங்க, நம்ம வேலையை பார்த்து பொத்திட்டு போகலாம் வாங்க அப்படின்னு நம்ம போயிடும். அப்போ என்ன ஆகும்? நாளைக்கு உன் குடும்பம் உன் பொண்ணு அங்கே தான் வந்து நிற்கும், நாளைக்கு உன் பையன் அங்கே தான் வந்து நிற்பான். இது நல்லதா? அப்போ எதுக்கு உண்மைக்கு உரைக்க நிற்கிறதுக்கு இன்றைக்கி யாருக்குமே பயம் இல்லையே. மனசு சின்ன வயசுலேருந்தே பயந்து இருட்டு கண்டா பயந்து அந்த கமல் சொல்லுவாங்கல்ல, இதை கண்டா பயம், அதை கண்டா பயன்னு. இந்த மாதிரி எதை கண்டாலும் பயம். யாருக்கு பயப்படணும்? அவனுக்கு பயப்படல, மற்ற எல்லாத்துக்குமே பயந்தோம். அதனால் என்ன ஆயிடுச்சு? உண்மை எங்கேயுமே உரைக்க பேச முடியல. இப்படிப்பட்ட நபர்களாக நம்ம இருக்கக்கூடாது. அல்லாஹ் கிட்ட அதிகமாக தௌபா கேளுங்க, நியத்து வைங்க. இப்போ கூட நியத்து வைக்கலாம். என் குழந்தை இப்படி நான் வளர்க்க போகிறேன், இப்படி மாற்ற போகிறேன், இது எதுவுமே தப்பு இல்லை. விதி எப்போ இருந்தாலும் எல்லாம் மாற்றுவான். இதை இப்படி நான் ரீதியில் நான் குழந்தைய பெற்றுக்கலையே, இப்படி சொல்லி நான் பெற்றுக்கலையன்ற மாதிரிலாம் கிடையாது. எப்போ வேணாலும் நியத்து வைக்கலாம். எப்போ வேணாலும் உலகத்தை மாற்றுறதுக்கு நம்ம முன்னாடி வரணும். புரியுதுங்களா? சில துவா கேட்கும் பொழுது நல்ல முறையில் துவா கேளுங்க, குழந்தைங்களுக்காண்டி துவா கேளுங்க. நாளைக்கு அவங்கள்ட்ட நீங்கள் உங்கள் இஸ்லாத்தை கொடுத்துட்டு போகிறீங்க. கல்யாணத்தில் கொண்டு வந்து என்ன பண்ணுவோம்? குரான் செட்டை கொண்டு வந்து 2000 3000 வெல்வெட்டில் ஜானி மாதம் கொண்டு வந்து வைப்பாங்க. தொழாத குழந்தைங்க வெல்வெட்டில் ஜானி மாதம் எதுக்கு? அது புரியுதுங்களா? தொழாத போதவே தெரியாத குழந்தைக்கு 3000 ரியாலில் கொண்டு வந்து சூப்பரான அந்த குரானை கொண்டு வந்து வைப்பாங்க. எதுக்கு? வெளியில் காட்டுறதுக்கா? இது இல்லை. இருக்கும்பொழுது உங்கள் குரானை அவங்க ஓதணும். இருக்கும்போது நீங்கள் தொழுத மாதிரி அவங்க தொழுகணும். அவங்க நீங்கள் போயிட்டதுக்கு பிறகு கூட அவங்க சொன்ன எங்கள் அம்மா இந்த நாளில் நோம்பு வச்சாங்க, எங்கள் அப்பா இப்படி பார்த்தேன், எங்கள் அப்பா தொழக்கூடியதாக பார்த்தேன், எங்கள் அப்பா 4 பேர் மதிக்கக்கூடியதாக பார்த்தேன், எங்கள் அப்பா 4 பேர்கிட்ட உண்மை பேசக்கூடியதாக பார்த்தேன். இது போன்ற பழக்க வழக்கங்கள் உங்கள்கிட்ட இருந்தால் தான் அவங்க கற்றுப்பாங்க. உங்கள்கிட்ட இல்லைனா அவங்க கற்றுக்க மாட்டாங்க. அப்போ மாறக்கூடியவர்கள் யாருங்க? நம்ம தான் மாறணும். நம்ம ஏன் பிறந்தோம், எதுக்கு பிறந்தோம், யாருக்கு பயப்படணுன்றது புரிஞ்சாலே நம்ம யாருன்னு தெரிஞ்சிடும். சரிங்களா? உலகத்திற்காண்டி ஓடக்கூடாது. இப்போ இந்த தலைப்பு புரிஞ்சிச்சுல, இன்ஷா அல்லாஹ் இதைப்படி வாழக்கூடியவர்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவான சொல்லி இந்த ஒரே முடித்துக் கொள்கிறேன். ஆஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.